ஹாய் காய்ஸ், ஜெயபுனேஷ் ஹியர். எனக்கு ஒரு 2 டேஸாக ஃபீவர், பட் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அதுக்கு மெயின் ரீசனே இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே. ஸோ எவ்ரி ஒன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டீச்சர் தான் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றுற மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துருப்பாங்க. 2-3 டீச்சர்ஸ் கூட இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு டீச்சராக இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பி டீச்சர்ஸ் டே மெசேஜ் பண்ணுங்கள். தட் வில் டெஃபினெட்லி மேக் தேர் டே, ரைட்? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சி கைஸ், நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நிறைய எதிரிகள் அதிகமாகிட்டே வராங்க. ஐ ஹவ் ஹர்ட் சம் ஃபேமஸ் கோட், லைக் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான டேரக்ஷனில் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு எப்போ தெரியும்னா, உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு கரெக்டான டேரக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் டேரக்ஷனில் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இனிவே இட்ஸ் ட்ரூ தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒருத்தர் வந்து நம்ம சேனலில் வந்து இன்டெரக்டாக டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாப்பில். அவர் நிறைய லேக்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபாலோவர்ஸ். அண்ட் அதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ போட்ட உடனே அவர் வீடியோ எடுத்துட்டார். ஸோ அது யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்தில் எனக்கு பிடிக்காது. சி கைஸ், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பின் பாயிண்ட் பண்ணி அவர் சொல்கிறது தப்புன்னா நான் ஈஸியாக தப்புன்னு சொல்லியே போயிடலாம். ஆனால் அது ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. இப்போ வந்து ஐ கேன் ஈஸிலி ஃபாஸ்ட்லி க்ரோ மை சேனல், பட் தென் ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து அது ஒரு மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடும், ரைட்? ஒரு நெகட்டிவ் எமோஷனல் மூலம் ஒரு சேனல் டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு டெவலப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இனிஷியேட்டிவ் நடக்கும், ஆனால் அது ஒரு லாங் க்ரோத் இருக்காது. ஏன்னா நான் எப்போ நெகட்டிவ் எமோஷன் தொடரனோ அப்போ தான் வியூஸ் வரும். அப்புறம் என்ன பண்ணுவேன், யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறதுக்கு பதிலாக அதே மாதிரி கண்டென்ட் போட்டே போயிடுவேன், சேனல் நாசமாக போயிடும். ஸோ அதனால் எப்போயுமே நான் லாங் டர்மாக தான் யோசிப்பேன். அதனால் நான் இப்போவும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்லைடிங் வீடியோ பற்றி ஒரு சூப்பர் லெக்சர் வந்து நான் அட்டாச் பண்ணி விட்டுருவேன், ரைட்? ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து என்ன ஏதுன்னா, நானாக யாருக்கும் பஞ்சாயத்து போக மாட்டேன், நான் ரொம்ப விட மாட்டேன், அந்த மாதிரி தான் நான். ஸோ அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் டீட்டெயிலாக போட்டிருப்பேன் என்னோட சேனலில். போஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஏது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஜஸ்ட் சம் ஓல்டு லைக் ஒரு என்ன சொல்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நேற்று போட்ட வீடியோவில் இதோட இன்னும் அடுத்த லெவலில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது பார்த்தா உங்களுக்கே சிறப்பாக இருக்கும், நீங்களே போய் பாருங்களேன். ஸோ இதான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடியில் பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட் போட்ட வீடியோவில் எங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எல்லா இடத்துல ஒரே கமெண்ட்டை வந்து இந்த ஃபேக் ஐடி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, I saw your video about you leaving Permatic, but your senior Sneh Bujo told that you were terminated from company due to poor performance. Is it true? அப்படியே என்னமோ வந்து அவங்க எப்படின்னா, என்னோட மென்டர் பேர் எப்படியோ யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மென்டர் பேர் வச்சு ரூமர் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இவங்க யார் வந்து பழைய மென்டரோட பேசிகிட்டு இருப்பாங்க, ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபேம் பண்ணி விட்டுலான்ற மாதிரி ஐடியா. பட் டு தேர் அன்ஃபார்ச்சுனேட், நான் வந்து என்னோட க்ளோஸ் கொலீக்ஸோட லைக் என்னோட போர்ட் டைரக்டர்லேருந்து மேனேஜரில் எல்லாரோட வந்து 10 days எனக்காக ஒரே டீமில் 2-3 பேர் எனக்காக லீவ் போட்டு 10 நாள் என்னோட தமிழ்நாடு ட்ரிப் அடித்தாங்க. அந்தளவுக்கு ஐ எம் ஹேவிங் வெரி குட் வைப் வித் மை கொலீக்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக லைக் ஜோ கொலீக்ஸோட ட்ரிப் அடித்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அவர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நான் வந்து யார் உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணுறேன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆஃப்கோர்ஸ் அவங்க ரிப்ளை பண்ண போகிறதில்ல. அண்ட் இந்த கமெண்ட்டை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணி பேசிக்லி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேசிக்லி லைக் அந்த கமெண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷனாக நான் பண்ணவே மாட்டேன். யாருன்னு என்ன கமெண்ட்லாம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் ஓப்பன் கமெண்ட் தான் நான் எப்பயுமே கொடுப்பேன் என்னோட வீடியோக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் இந்த ஆள் வந்து இந்த கமெண்ட் பண்ணிருக்காப்புல. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நான் ஒரு தக்க பதிலடி அவர் சொன்ன அந்த ஸ்னே முஜோ கொட்டி நான் வந்து அங்கே போய் சிரிச்சுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் காப்பிங் பேசிங் நான் சென்ஸ், என்னோட பேர் யார்கிட்ட கேட்டுட்டு சும்மா உளாரிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், ஓகே லிங்க்டில் தானே இந்த மாதிரி நடக்குது, இந்த ஸ்டேஜ் நம்ம லிங்க்டில் ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி லிங்க்கில் நான் ஒரு போஸ்ட் போட்டேன் பர்மாட்டிக் பற்றி. உடனே என்னோட மென்டர் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட்டை போட்டாங்க. இதோட ஒரு பதிலடி எனக்கு கொடுக்கணும்னு தெரியல, இதோ ஒரு ப்ராப்பர் நோஸ்கட்னு நினைக்கிறேன். பட் யா, அல்டிமேட்லி இதுக்கப்புறம் லிங்க்டின் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் லிங்க்டின் இஸ் ஆல்சோ குட் ஃபார் சோஷியல் மீடியா டு ஸ்ப்ரெட் சம் குட் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேக் கமெண்ட்டால் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கமெண்ட் படித்தோடனே நிறைய பேருக்கு இப்படி தானோன்ற மாதிரி ஒரு டக்குன்னு நினப்பு போகும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்ஸை நம்பிலாம் நீங்கள் ஜட்ஜே பண்ணாதீங்க. யாருனாலுமே 4-5 இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி எப்படின்னா கமெண்ட் போட்டுக்கலாம், ரைட்? அது ஒரு மேட்டரே இல்லை. ஸோ அப்போ எதை நம்பி தான் ஜட்ஜ் பண்ணணும்னா அவங்களோட கண்டென்ட்டை நம்பி தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், ரைட்? இப்போ நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ஆர் என்னை பொறுத்த தெரியும் டிஎஸ்சி மட்டும் படிக்கிறதுக்காக பல ஆயிரம் செலவு பண்ணுறது என்னை பொறுத்து அது வருது இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் டிஎஸ்சி டிபி லைக் கிராஃப்ட்ரியில் பூந்து விளையாடணும், மேங் லெவல் கிராக் பண்ணுறதுல டிஎஸ்சி கற்றுக்கினா கூட ஓரளவுக்கு செலவு பண்ணலாம். வந்து வெறும் சும்மா ஒரு பேசிக் இன்டர்மீடியட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் பல ஆயிரம் செலவு பண்ணுற வருத்தில் தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் மட்டும் எப்படி கோர்ஸ் கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட கோர்ஸ் டிஎஸ்ஏ கோர்ஸ் இல்லை. ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒரு டெவலப்பர் ரோல் கிராக் பண்ணுறதுக்கு, ஒரு சீனியர் டெவலப்பர் ரோல் கிராக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிட் ஊப்ஸில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் இருந்து அப்படியே அங்கேருந்து டிசைன் பேட்டர்ன்ஸ் போயிருப்போம், லோ லெவல் டிசைன் போயிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் டிசைன்லாம் வந்து சும்மா ஹை லெவல் டிசைன்லாம் வந்து சும்மா ஒரு செஷன் 2 செஷன்லாம் முடிச்சிட முடியாது. நீங்கள் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்ச் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் ஒன்றுக்கு தனித்தனி செஷன் வேணும். அதை விடுங்க, ஹை லெவல் டிசைனாக என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு செஷன் தேவைப்படும். ஒரு செஷன்னா ஐ மீன் லைக் 2 hours ஆஃப் லெக்சர், ரைட்? அதனால் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலாவில் வந்து 1 year 1.5 year கண்டென்ட் இருக்குது.
ரைட். அதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் கரிக்குலம். ஒரு பேசிக் டு இன்டர்மீடியட் டிஎஸ்ஏ, அப்புறம் அட்வான்ஸ் டிஎஸ்ஏ, அப்புறம் லோ லெவல் டிசைன், ஹை லெவல் டிசைன். பட் தென் அதில் வந்து நிறையா வந்து லைவ் செஷன்ஸில் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா டைமில் வேஸ்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் நான் கட் ஷார்ட் பண்ணி டிஎஸ்ஏ மட்டுமே படிக்காமல் பேரலாக ஒரு டெம்பரரி ஆஃபர் லெட்டர் ஒரு 8 to 12 எல்பி பொறுத்துக்கு, அது என்ன பொறுத்த டெம்பரரி ஆஃபர்னா 8+ எல்பியில் கிராக் பண்ணால் தட் இஸ் அ டீசென்ட் டெம்பரரி ஆஃபர் லெட்டர். நீங்கள் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூபிளான ஒரு ஆஃபர் லெட்டர், ரைட். அதை வாங்குறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ நான் ஆல்மோஸ்ட் 80-90% சிலபஸ் முடிச்சிட்டோம். இன்னும் ஃபைனல் டச் மட்டும் இருக்குது. இந்த மல்டி த்ரெட்டிங், கன்கரன்சி ஹேண்ட்லிங், டிபி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டிபி கான்செப்ட்ஸ். அதாவது இந்த டெக்னிக்கல் ஹைரிங் ரவுண்டில் என்ன கேட்பாங்க நம்மளால சொல்லவே முடியாது. பிகாஸ் அது வந்து இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ். திடீர்னு இன்டர்வியூ தோணுச்சுன்னா ஜாவாவில் எதுவும் கேளு, இல்லைனா மல்டி த்ரெட்டில் சொல்லு, இல்லை டிபியில் கேளுன்னு சொல்லி அவங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ ஸ்பாட்டில் கேட்பாங்க, நம்ம ஸ்பாட்டில் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு அந்த தியரி கான்செப்ட்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட். ஸோ அதுதான் இப்போ வந்து கடைசி ஒரு ஃபைனல் டச் பண்ணிவிட்டு இப்போ ஜோ ரெஃபரன்ஸ் போயிட்டுருக்கும். அதான் இப்போ போயிட்டுருக்கு, ரைட். ஸோ எந்த வந்து ஒரு ஜாப் கிராக் பண்ணுறதுக்கு, ஒரு சீனியர் டெவலப்பர் ரோல் கிராக் பண்ணுற வரையும் என்னென்ன தேவை எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டை டீப்பாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் லாங் ஒரு கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு லைக் மைண்ட் இண்டிவிஜுவல்ஸில் ஒரு கம்யூனிட்டியில் வருவீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ யூ கேன் இன்ட்ராக்ட் வித் தெம், டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிட்டி, ரைட். அண்டர் ஒன் ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிட்டியில் எல்லாருமே வந்து ஒரு காமன் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு சூப்பர் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் படி இது கரெக்டாக இருக்கும். அதில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸ் எடுப்போம். அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி $1 million கொஷின் வந்து $1 million ப்ராப்ளம் வந்து படித்தது மறந்துடுது, டிஎஸ்ஏ கான்செப்ட் அப்போதைக்கு புரியுற மாதிரி இருக்குது. லாங் டேர்மில் மறந்துடுது. லாங் டேர்மில் வந்து அது ஆள் மனசில் பதிய மாட்டேங்குது, ரைட். ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து மெட்ரிகுலேஷன்லேயே படித்து பழகிட்டோம், மகிழ்ச்சி. பட் தென் ஒரு விஷயத்தை புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அப்போதைக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சா அப்போ புரிஞ்சு மறுபடியும் இப்போ நான் வீடியோ பார்த்தா தான் புரியுற மாதிரி ஆயிரும். அதை சால்வ் பண்ணுறது தான் ஒரு ஹை கிளாஸ் லெவல். நான் அடித்து சொல்கிறேன், அதான் ஓப்பன் சேலஞ்ச். இதை விட ஒரு பெட்டரான நோட்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை விட ஒரு பெட்டரான லெக்சரும் பார்க்க முடியாது. எல்லா சப்பாட்டனுக்கும் டெடிகேட் லெக்சர் போட்டு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்லைடிங் ஒன்று அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்லைடிங் வந்துட்டானா என்ன, அதில் என்னென்ன சப்பாட்டன்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் மாஸ்டர் பண்ணுறது, ஒரு ஈஸி கொஷின், ஒரு மீடியம் கொஷின், ஒரு ஹார்ட் கொஷின், அதுக்கு எப்படி திங்க் பண்ணுறது, அந்த கொஷின் பார்த்து அது எப்படி டிடெக்ட் பண்ணுறது, பேட்டர்ன் எப்படி ரெகனைஸ் பண்ணுறது, எப்படி திங்க் பண்ணுறது, எப்படி கோட் அடிக்கிறது, எல்லாம் டீட்டாக நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஸ்டடி நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸில் இந்த மாதிரி ஒரு 20-25 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இந்தமாதிரி எப்படி கேட்டால் நான் போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா டேரெக்டாக டிஎஸ்ஏ கொஷின் கேட்காம ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்து அது ஒரு ஹிடன் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பேட்டர்ன் எஃபெக்டிவ்லி யூ கேன் நாட் ஐடென்டிஃபை விச் பேட்டர்ன் இட் இஸ். ஈவன் இஃப் ஐடென்டிஃபை இட் யூ நீட் டு ஃபிட் ப்ராப்பர்லி த கோட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த லெக்சர் பார்த்துட்டு அந்த நோட்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக சொல்ல நினச்சேன். ஸோ இது என்னை பற்றி இந்த ஓப்பன் சேலஞ்சுன்றது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்களே இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ்தியம் லெக்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஃபஸ்ட் பேட்ச்லையோ செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க அப்பப்போ கேட்பேன். அப்பப்போ வந்து 1-on-1 பேசும்போது நான் கேட்பேன், வாட் மேட் யூ டு ஜாயின் மை கம்யூனிட்டி. அவங்க சொல்லுவாங்க, உங்களோட ஆஷிங் வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட ரெக்கர்ஷன் வீடியோ பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு, அதை பார்த்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. உங்களோட அரேஸ் பார்ட் வீடியோ பார்த்து நானே ஒரு 2 கொஷனில் போட முடிஞ்சிச்சு, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்துச்சு. இதெல்லாம் ஏன்? ஏன்னா என்னோட லெக்சர்ஸ் பார்த்துருக்காங்க, அது புரிஞ்சிருக்கு, இவங்க சொல்லிக் கொடுத்து எனக்கு புரிஞ்சு, இவங்க டீப்பாக சொல்லி தான் நம்பிக்கை வருது, ஜாயின் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு ஆக்சுவல் ஆன்போர்டிங்காக இருக்கணும். ஓகே, யூ ஷுட் நாட் ஜஸ்ட் கமெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸில் வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடக்கூடாது, ரைட். ஸோ யூ டிமாண்ட் லெக்சர்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லெக்சர்ஸ் டிமாண்ட் பண்ணுங்கள். அந்த லெக்சரும் மற்ற லெக்சர்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். ஏன் லெக்சர்ஸ் எல்லா லெக்சர்ஸும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி யார் சொல்லிக் கொடுத்து ரொம்ப டீப்பாக இருக்குது, எது எனக்கு ஆழமாக புரியுதோ அதுதான் ஜாயின் பண்ணணும், ரைட். ஸோ இதுதான் நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறது. இதுதான் ஐம் giving open challenge to everyone that like it's not like என்னோட DSA lectures தான் பெஸ்ட்டு நான் சொல்ல வரல, பட் தென் கம்பேர் த லெக்சர்ஸ் தான் நான் சொல்ல வரேன், ரைட். என்னோட வந்து வம்பிலுக்கும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கருத்தோடு மோதுங்க. அது ஏதோ ஒரு காமெடியில் வரும். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏதோ ஒரு என்னோடய பாஸ்ட் லெக்சர்ஸ் ஏதோ ஒரு கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருப்பேன். அந்த தப்பு குத்தி காட்டுங்க. அதில் கண்டிப்பாக நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ வெரி குட் திங் டு இம்ப்ரூவ். பேசிக்கலி தட் இஸ் அ டீசென்ட் லைக் வாட் யூ கால் வெரி ஹெல்த்தி காம்படிஷன். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் இஷ்டத்துக்கு பேசுறதுலாம் வேணாம். அது வந்து அதனால் எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, ரைட். அது மாதிரி மெயினாக அந்த மாதிரி ஃபேக் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஈஸியாக ஏமாந்துடாதீங்க, ஓகே. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஸ்லைடிங் விண்டோ lecture would give you a good insights about subpattern. and இந்த subpattern வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் லைட்லி கண்டிப்பாக அரே ஸ்ட்ரிங்ஸில் ஒரு கொஷின் இருக்குன்னா ஸ்லைடிங் விண்டோவில் ஒரு கொஷின் கேட்கணுன்றதுக்காக கேட்பாங்க. அது ஒரு மாதிரி ஹிடனாக ஒரு கதை மூலமாக வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட். அண்ட் இந்த லெக்சர் பார்த்துட்டு அப்புறம் நான் நோட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது யூ ரியலைஸ் ஹவு effectively you can quickly master one pattern.
தட் ஒன் சப் பேட்டர்ன் எஃபெக்டிவ்லி. அந்த மாதிரி ஒரு சப் பேட்டர்ன் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டிஎஸ்சி வில் பி கிராக்ட் இட். யூ வில் கிராக் டிஎஸ்சி ஈஸிலி. இட்ஸ் ஜஸ்ட் யூ நீட் ரைட் லெக்சர்ஸ் அண்ட் ரைட் கண்டென்ட் டு ரிவைஸ். அவ்வளோதான். இது இருந்தாலே போதும். ஏன்னா டிஎஸ்சி இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இட் கைஸ். எஸ்பெஷலி இந்த ஏரால டிஎஸ்சி வச்சு மட்டுமே ஜாப் பிடிக்க முடியாது. யூ நீட் டு நோ மச் மோர். முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 70-80% டிஎஸ்சி இருந்துச்சு ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஆனால் இப்போ அது அப்படியே அந்த ஏரால அப்படியே ஸ்கேல் குறைஞ்சிட்டே வருது. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் லைக் எண்ட் டு எண்ட் நாலேஜ் ஃப்ரம் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் ஒரு ப்ரௌசரில் அடித்தோன்னா என்ன நடக்குது, ஃப்ரம் எண்ட் டு எண்ட் டேட்டா எப்படி வருது, டேட்டா எப்படி போகுது, என்டையர் டெக் ஸ்டாக் ஒர்க் ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரைட். அதில் இப்போ பார்ட் வந்து ஏபிஐ பிரின்சிபல்ஸ், ஒரு ஏபி எப்படி டிசைன் பண்ணுறது எஃபெக்டிவ். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேக்கெண்ட் ஃப்ரேம்வொர்க் கற்றுக்கிறீங்க அப்படின்னா சும்மா வந்து ஸ்ப்ரிங் பூட் இந்த நோட்டேஷன் போட்டு நடக்கும், இந்த நோட்டேஷன் நடக்கும் கற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் கூட அவ்வளோ லேர்னிங் வராது. எப்போ உங்களுக்கு நல்ல லேர்னிங் ஒன்னா ஒரு ஏபி எப்படி எஃபெக்டிவாக டிசைன் பண்ணுறது, எந்தெந்த சினாலும் எந்தெந்த ஏபி டிசைன் பண்ண எப்படி என்னால் ஏபி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த அல்டிமேட்லி பேக்கெண்ட் ஃப்ரேம்வொர்க்ன்ற என்னது, இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரொவிஷன் டு மேக் ஏபிஐ டிசைன் பெட்டர். அதாவது உங்கள் ஒரு ஏபிஐ தயாரிக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு ப்ரொவிஷன் தான் பேக்கெண்ட் ஃப்ரேம்வொர்க். ரைட். ஸோ எனக்கு எப்படி ஏபிஐ டிசைன் வந்து பக்காவாக பண்ண தெரியுதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். அது ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த ஃப்ரேம்வொர்க்கில் என்ன இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து டேட்டா அதிகமாக வந்து நான் அனுப்பணும். ஓகே, கிளைண்ட்லேருந்து ஒரு ஹியூஜ் டேட்டா வந்து சர்வருக்கு வருது, சர்வர் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஹியூஜ் டேட்டா கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஆனால் அந்த ஹியூஜ் டேட்டா HTTP ப்ரோட்டோக்கால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுது. அப்போ என்ன பண்ணணும், அங்கே கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பணும். அதுக்கு வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் ஹெட்டர்ஸ் அக்செப்ட் இன்க்ளூடிங் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஹெட்டர்ஸில் கரெக்டாக வந்து லைக் வந்து ஓகே கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கான ஒரு ஃப்ளாக் வேல்யூ அனுப்பிச்சு அதை செக் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். ஆனால் அது கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் அனுப்புறதுனால அந்த HTTP ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டேட்டா ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பெரும்பாலும் எல்லாம் ஜிசிப் கம்ப்ரஷன் யூஸ் பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ் அப் அந்த டேட்டா அட்லீஸ்ட். பட் ஸோ பேசிக்லி இதுக்கு ஸ்ப்ரிங் பூட் என்ன ப்ரொவிஷன் கொடுக்குது. ஸ்ப்ரிங் பூட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு நோட்டேஷன் முடிச்சுன்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஈக்குவல் ட்ரூ போட்டு அந்த எண்ட் பாயிண்ட் வந்து மேப் பண்ணி விட்டு முடிச்சு விட்டுலாம். ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ வந்து யூ நீட் டு learn more case studies about API design and how can we improvise it, and அந்த இம்ப்ரூவ் பண்ணுற அந்த கேஸ் ஸ்டடியில் கொடுக்குற அந்த ட்ரிக்கு என்ன ப்ரொவிஷன் ஃப்ரேம்வொர்க்கில் நீங்கள் லேர்ன் பண்ணுற டிஜாங்கோ ஓல்டு ஸ்ப்ரிங் பாட்டோ அதில் வந்து என்ன ப்ரொவிஷன் கொடுக்கலாம். நீங்கள் அப்படி படித்தா தான் யூ would actually master the backend framework and that so you can answer in interview as well. ஸோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். எல்லாமே இப்படி தான் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரைட். ஸோ இதெல்லாம் தான் சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் AI is a very very great thing to learn. ஓகே, நிறைய பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த படிக்கிறது நான் ட்ரெடிஷ்னல் லேர்னிங் போயிடும்ன்றாங்க. அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஒரு கோடிங் டிப்ஸோட வீடியோ போட்டிருப்பேன், பெஸ்ட் கோடிங் டிப்ஸ்ன்ட்டு. அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். எத்தனையோ பேர் அந்த ப்ராம்ப்ட் சூப்பராக இருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி ஏஐ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரைட். நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும்னா டோன்ட் ஸ்பாயில் மீ தி ஆன்சர், கைட் மீ ஸ்டெப் பை ஸ்டெப். நான் ஒரு இன்டர்வியூ ஒரு லீட் கோட் கொஸ்டின் கொடுத்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பில் யோசிக்கணும்னு சொல்லி ஜென்ரிக் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஜென்ரிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வந்து அது ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். ட்ரெயின் பண்ணி எந்த ஸ்டெப்பில் நீங்கள் எந்த பேட்டர்னை வந்து இது வந்து எந்த சப் பேட்டர்னோட இது வந்து மேப் ஆக போகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை வந்து அதை யோசிக்க வைக்கும். ரைட். ஸோ லிட்டரலி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஏஐ மென்டார் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. ஸோ தட் ஆக்சுவலி சேவ்ஸ் மீ ஹியூஜ் டைம். மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் வந்து நான் கொடுத்த ப்ராம்ப்ஸை சால்வ் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரைட். ஸோ தெர் ஆர் so many என்ன சொல்கிறது, ஒரு பிளைண்டாக மொத்தமாக ஒரு அட்வைஸ் போட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை, இப்படி தான் இருக்கணும்னு நானும் சொல்லேன். நான் சொல்கிறத நீங்கள் வந்து நான் கொடுத்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு படிக்க முடியும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆல்வேஸ் அப்ளை இட் அண்ட் லோ இட். ரைட். ஒருத்தர் வந்து மொத்தமாக ஒரு கோர்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணுவோம், அவங்க லெக்சர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் டிஎஸ்ஏ லெக்சர்ஸ் எனக்கு காட்டுங்க, நான் படிக்கணும், இதெல்லாம் இந்த லெக்சர்ஸ்லாம் நான் பார்க்கணும், மற்ற லெக்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணுங்கள், எது எனக்கு பிடிச்சிருக்கும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ப்ரோ சில விஷயத்தில் வந்து ஸ்ட்ரைவர் லெக்சர் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தெரியுது அப்படின்னா வெரி குட், give me that link, I'll see where I can improve it. ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ டிபியில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைவரில் லிங்க் லிஸ்ட் அரே ஸ்ட்ரிங்ஸில் இருக்க பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியல ப்ரோ. அண்ட் அகைன் நீங்கள் சப்பார்ட் இன்னும் கொஞ்சம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பட் தென் டிபி போனால் எனக்கு சுத்தமாக நோ ஐடியா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேதுன்னா அதுக்கு தான் நான் பண்ணுறேன். டிபிக்கு வந்து தெளிவாக நீட்டாக பிரித்து டிபியில் மட்டும் எனக்கு வந்து 7-8 சப்பார்ட் இருக்குது. எல்லாமே நீட்டாக ஃபஸ்ட் ஐட்ரேட் அப்ரோச் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ரிகர்ஷன் ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கான வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நாங்கள் டெம்பரரி ஆஃப்லெட்டுக்கு டிபி தேவைப்படாது, மோஸ்ட்லி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் போதும். பட் தென் இன்னும் அட்வான்ஸ் டிஎஸ்ஏ ஆரம்பிக்கும் போது ட்ரீட் கிராஃப் டிபி இதெல்லாம் பூந்து விளாட போகிறோம். அது இப்போ அடுத்த தான் ஆரம்பிக்க போகிறோம். பேரலாக அப்படியே லோ லெவல் லிசனும் முடிச்சிடும், அதுக்கப்புறம் ஹை லெவல் லிசன் முடிப்போம். இப்படி தான் வந்து என்னோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் போயிட்டுருக்கு. ரைட். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சைவிண்ட பாருங்கள். ஐ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். கூட சீக்கிரம் யூஸ்ஃபுல்லாக வேலையை பார்ப்போம். பாய். ஹே கைஸ். ஸோ இப்போ வந்து 2 பாயிண்ட் டெஸ்ட்டில் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அறையில் இங்கே லெஃப்ட் இங்கே ரைட்டுன்னு வச்சு கம்பேர் பண்ணி ஒரே இட்ரேஷன் நம்ம முடிச்சிருப்போம். ரைட். இப்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். பட் தென் இது வந்து லெஃப்ட் ரைட்டில் ஆரம்பிக்காமல் நம்ம ஒரு விண்டோஸ் வச்சு ஆரம்பிப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து படிப்படியாக நம்ம மாஸ்டர் பண்ணுறது நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஓகே. சரி. ஓகே. ஸோ பேசிக்கலி இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நிறையா வந்து லைக் ஒரு சின்ன
குறியீடு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி இந்த பேட்டர்னில் போட்டால் நம்ம ஆப்டிமலில் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா சப்பரே ஆர் சப்ஸ்ட்ரிங். ஓகே, அதாவது எந்த சப்பரே வந்து இது மீட் பண்ணுது, ஆர் எந்த சப்ஸ்ட்ரிங் இது இருக்குது, ஆர் இந்த மாதிரி எத்தனை சப்ஸ்ட்ரிங் இருக்குது, இந்த மாதிரி எத்தனை சப்பரே உள்ளே இருக்குது. இந்த மாதிரி சப்பரே சப்ஸ்ட்ரிங்கில் ஏகப்பட்ட கேள்வி வந்தாலே மோஸ்ட் லைக்லி அதில் ஸ்லைடிங் விண்டோ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். ரைட், இந்த ஸ்லைடிங் விண்டோ வந்து நம்ம மொத்தமாக அரே மேலே மட்டும் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், நிறைய இடத்துல நிறைய விதமாக அப்ளை பண்ணுவோம். இப்போ லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுவோம், அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அல்காரிதமிக் டெக்னிக். ஓகே, பட் நாம் இப்போ மெயினாக அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் மாஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் வச்சு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நம்ம மாஸ்டர் பண்ணலாம், அதுதான் நம்மளோட நோக்கம். ஓகே, ஃபியூச்சர் நிறைய இடத்துல இந்த கொஷின் நிறைய விதமாக நம்ம படிப்போம். சரி, ஓகே. ஸோ அடுத்த க்ளூ பார்த்தீங்கன்னா சப்பரே சப்ஸ்ட்ரிங்னாலே அது கண்டினியூஸ் தான். இது கண்டினியூஸாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரைட், பேர் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே 1 2 3 4 5 இருக்குது. இப்போ எனக்கு எது ஆட் பண்ணால் எனக்கு வந்து 6 வருது அப்படின்னா இது 2 ஆட் பண்ணால் 6 வருது. ஆனால் இது ரெண்டுமே சப்பரேவே இல்லை, இது மொத்தமே எனி பேர். அப்போ இந்த இடத்துல நம்ம கிளாசிக்கல் லெஃப்ட் ரைட் பாயிண்டர் வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ஸ்லைடிங் வந்து சரிப்பட்டு வராது. ரைட், ஸோ கண்டினியூஸாக இருக்கணும், அது சப்பரே சப்ஸ்ட்ரிங்காக வந்துடும். பட் தென் மேக் ஷூர் யுவர் ஆன்சர் லைஸ் இன் சம் சார்ட் ஆஃப் கண்டினியூஸ் திங். ரைட், ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் ஒரு சப்பரேவோ ஒரு சப்ஸ்ட்ரிங்காவோ இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்பரேஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் ப்ரெசென்ட் இன் தட் மெயின் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லைடிங் ஒன்று வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே. மற்றபடி ஸோ மற்றபடி நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஓகே, நான் எப்படி விண்டோ சைஸ் டிட்டர்மின் பண்ணுறது, அந்த விண்டோ சைஸ் ஆன்சரால் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து நீங்கள் கோடிங் லெவலில் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நீங்கள் ஒரு பேட்டர்ன் படிக்கிறீங்கன்னா அந்த பேட்டர்னுக்குன்னு ஒரு கோடிங் டெம்ப்ளேட் ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கிளாசிக்கல் லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ரைட்டில் இருக்க பில்டிங், லெஃப்ட்டில் இருக்க பில்டிங். ஸோ பேசிக்கலி என் பிரெயின் அப்படி டியூன் ஆயிடுச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி. ஓகே, அதே இப்போ எனக்கு வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொன்னால் நான் விண்டோ ஸ்டார்ட் ஆர் ஜென்ரலாக ஸ்டார்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸ்டார்ட் எண்டு, அதாவது என்னோட விண்டோட ஸ்டார்ட் என்னோட விண்டோ எண்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நான் விண்டோ இன்கேஸ் நான் விண்டோ வளர்க்கணும்னு நினச்சேன்னா இந்த எண்ணை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ரைட், ஸோ பேசிக்கலி நான் இதான் ஒரு ஸ்லைடு ஒரு ஓகே தேக்க ஒரு பெரிய அரே இருக்குது. இந்த அரேயில் என்னோட ஸ்டார்ட் பாயிண்டர் இங்கே இருக்குது, ரைட் பாயிண்டர் இங்கே இருக்குது. ஓகே, என்னோடய விண்டோ சைஸ் வந்து 1 2 3 இந்த மாதிரி ஒரு 1 2 3 4 எலிமெண்ட் தான் என்னோடய விண்டோ சைஸாக இருக்குது. இப்போ என்னோடய விண்டோ சைஸில் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னோடய ரைட்டை நான் ஒரு படி நவுத்துனா விண்டோ சைஸ் 5 ஆயிரும். ரைட், அப்போது எப்போல்லாம் என்னோடய விண்டோ சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கணும்னா நான் வந்து ரைட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட், இதே என்னோட விண்டோ சைஸை டிக்ரீஸ் பண்ணணும்னா இப்போ அங்கே 5 எலிமெண்ட் இருக்குது. இதே நான் விண்டோ சைஸ் டிக்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் பாயிண்டர் நவுத்திட்டேன் அப்படின்னா மறுபடியும் விண்டோ சைஸ் பழைய மாதிரி 4 ஆயிரும். அப்போ நான் விண்டோ சைஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் பாயிண்டர் நவுத்தணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. லைக் ஓகே, என்னோட பிரெயின் நான் இப்படி தான் ஒர்க், உங்கள் பிரெயின் இப்படி தான் டியூன் ஆகணும். அண்ட் எல்லாருமே நம்ம நோட்ஸை பக்காவாக டியூன் பண்ணிடுவோம். பட் நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ வந்து ரொம்ப நார்மலான ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகே, லைக் வெரி 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 ஈஸியஸ்ட் கொஷின் இந்த ஸ்லைடிங் விண்டோ. இந்த கொஷினில் கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்லைடிங் விண்டோ பழகிறதுக்காக இந்த கொஷின் நான் எடுத்துருக்கேன். ஓகே. ஸோ கிவன் அன் அரே, ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் இருக்கிற அதாவது சப்பரே சைஸ் கே. இந்த சப்பரே சைஸ் கே லெட்ஸே வந்து இப்போ அரே வந்து 2 5 1 2 4 இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு அரே இருக்குது. ஓகே, இப்போ இந்த அரேயில் லெட்ஸே சப்பரே சைஸ் வந்து ஓகே 1 எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேபி 6 இருக்குது. ஓகே, சாரி 1 எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேபி லெட்ஸே இங்கே வந்து 2 இருக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சப்பரே சைஸ் 3. ஸோ நீங்கள் வந்து இந்த சப்பரே சைஸ் 3னா இதில் எத்தனை சைஸ் 3, அதாவது எத்தனை சப்பரே ஆஃப் சைஸ் 3 இருக்குது நீங்கள் வந்து யோசிக்கணும். ரைட், ஸோ இப்போ 2 5 1ன்றது ஒரு சப்பரே, கரெக்டாக? அதே மாதிரி 5 1 2 5 1 2ன்றது ஒரு சப்பரே, கரெக்டாக? அதே மாதிரி 1 2 4 1 2 4ன்ற ஒரு சப்பரே, 2 4 2ன்ற ஒரு சப்பரே. டோட்டல் 4, இந்த மாதிரி 4 சப்பரே சைஸஸ் இருக்குது. ரைட், அப்போ இதோட ஓவரால் சம் என்னது? இதோட ஓவரால் சம் வந்து 8, இதோட ஓவரால் சம் 8, இதோட ஓவரால் சம் 7, இதோட ஓவரால் சம் வந்து மேபி 8. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் 8 8 இருக்குது. ஸோ இப்போ ஓகே, கிவன் சப்பரே சைம் விச் இஸ் தி மினிமம் கேட்குறாங்களா மேக்ஸிமம் கேட்குறாங்க? இப்போ மினிமம் கேட்டாங்கன்னா இந்த சப்பரே தான் ரைட். இதில் இருக்கிற எது மேக்ஸிமம்னா இதில் நீங்கள் எது ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே. ஸோ பேசிக்கலி எந்த சப்பரே ஆஃப் சைஸ் கே இஸ் ஹேவிங் மேக்ஸிமம் சைஸ், மேக்ஸிமம் சம் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ பேசிக்கலி அப்போ நீங்கள் எல்லா சப்பரையும் ட்ராவல்ஸ் பண்ணணும். எல்லா சப்பரையும் ட்ராவல்ஸ் பண்ணி ஒரு சப்பரோட கவுண்ட் கண்டுபிடிச்சி இருக்கிற எது பெருசாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸாக பண்ணோம். ரைட், இப்போ இது இமேஜின் இப்போ கே = 2ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ 2 5 5 1 1 2 2 4 4 2ன்ட்டு அது பெருசாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட், அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிக் ஆஃப் n² ஆயிரும். ஏன் n² ஆகும் நான் சொல்கிறேன், ஏன்னா
ஒவ்வொரு சப்பரே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆயிடுது, ரைட்? அப்புறம் அந்த ஒரு சப்பரேயோட சம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுத்துக்கும் நீங்கள் n டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம். லெட்ஸ் இப்போ வந்து k = 2 எடுத்திங்கன்னா இது 2 ஆட் பண்ணணும், இது 2 ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சப்பரேவும் நீங்கள் ஆட் பண்ணி போனால் n² டைம் உங்களுக்கு எடுத்துடும் ஈஸியாக. பட் இந்த n² எடுக்கிற டைமை வந்து நீங்கள் பிக் ஆஃப் nலேயே முடிச்சு விட்டுடலாம், எந்த ஒரு ஸ்பேஸையும் யூஸ் பண்ணாமல். அதுதான் ஸ்லைடிங் விண்டோட பவர். ஸோ இதில் இருக்க க்ளூ என்ன, சப்பரே. ஸோ ஏதோ ஒரு சப்பரே தான் ஆன்சராக இருக்க போகுது, ரைட்? அப்போது நம்ம வந்து ஒவ்வொரு சபையரும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு சபையரும் நான் ஆப்ரேட் பண்ணாலும் அவசியம் இல்லை, நம்ம ஸ்லைட் பண்ணி கண்டுபிடிச்சலான்றது தான் உங்களோட வந்து அதுதான் ஒரு பெரிய க்ளூவாக இருக்கணும், ரைட்? சரி, ஓகே, இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் இமேஜின் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இன்னும் வேறு கூட எக்ஸாம்பிள் எடுக்கலாம், ஏன்னா இதில் நிறைய 8 இருக்குது. இப்போ வேறு எக்ஸாம்பிள் எடுப்போமே. 1 4 8 5 ஓகே 2 1. ஸோ பார்த்தாலே தெரியுது 4 8 5 தான் இருக்கிற பெரிய மேக்ஸிமம் சப்பரே சைஸ், ரைட்? ஸோ இப்போது லெட்ஸே நான் ஒரு விண்டோ வச்சுக்கிறேன். ஓகே, என்னோட k = 3 அப்படின்னா அப்போ என்னோட விண்டோ சைஸ் வந்து 3 இருக்கும் போதெல்லாம் நான் கம்பேர் பண்ணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம், ரைட்? சரி, ஓகே, இப்போ வந்து லெட்ஸே என்னோட விண்டோ ஸ்டார்ட் விண்டோ ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன், என்னோட விண்டோ சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் எண்டு வந்து மூவ் பண்ணணும்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ அப்போ நான் இப்போ எண்டு மூவ் பண்ணுறேன்னா இனிஷியலாக வந்து ரெண்டுமே இனிஷியேஷன் பண்ணல, 0ல் இருக்குது. இப்போ நான் வந்து எண்டு 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எண்டு 0 ஆனதுக்கப்புறம் அப்படின்னா இப்போதைக்கு விண்டோ சைஸ் வந்து ஒன்று தான். விண்டோ சைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, e - s + 1. ஏன் +1னா இந்த 0 இண்டெக்ஸ் இருக்கிறதுனால, ரைட்? ஸோ விண்டோ சைஸ் நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். இங்கே என்னது 0, ஓகே 0 மைனஸ் இன்னும் இது வந்து 0ல் தான் சொல்லி என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் எண்டும் 0ல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 0 - 0 + 1 இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களோட விண்டோ சைஸ் வந்து 1, ரைட்? இதே இப்போ நீங்கள் எண்டு மூவ் பண்ணி இங்கே போயிட்டீங்க அப்படின்னா அப்போது 1 - 0 + 1 அப்போ உங்கள் விண்டோ சைஸ் வந்து 2, ரைட்? ஸோ பேசிக்கலி ஒரு சிம்பிள் வச்சு, அதாவது என்னோட இண்டெக்ஸும் ஸ்டார்ட் இண்டெக்ஸும் மைனஸ் பண்ணி +1 எதுக்கு பண்ணுறீங்கன்னா 0ல் ஆரம்பிக்குது இல்லை இண்டெக்ஸு, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ சைஸ் கிடச்சிரும், ஓகே? சரி, ஓகே, இப்போ வந்து இனிஷியலாக என்னோட விண்டோ சைஸ் வந்து 1ல் இருக்குது. ஸோ k 3 தொடலை, ரைட்? அப்புறம் விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ என்னோட விண்டோ சைஸ் வந்து 2ல் இருக்குது, ஸ்டில் k தொடலை. அவன் மறுபடியும் என்னோட விண்டோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரைட்? நான் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ k தொட்டுருச்சு. தொட்ட உடனே ஸோ நான் வந்து இந்த விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ண பேரலாக நான் விண்டோ சம்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன், ஓகே? ஸோ இப்போ இனிஷியலாக ஸ்டார்டிங்லேயே 0ல் இருக்கும்போது என்னோட விண்டோ சம் வந்து 1ஆக இருந்துச்சு. அப்போ நான் விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1 + 4 5ஆக மாற்றிட்டேன், ஓகே? இப்போ மறுபடியும் விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே 5 + 8 இப்போ வந்து 13ஆக மாறிடுச்சு, ரைட்? ஓகே, இப்போது என்னோட விண்டோ சம் வந்து 13ஆக இருக்குது அண்ட் என்னோட விண்டோ சைஸ் வந்து கொடுத்துருக்க k சைஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட மேக்ஸ் விண்டோ சம்னு ஒரு வச்சுட்டு, ஓகே இப்போதைக்கு நான் பார்த்த விண்டோ சம்மில் இதுதான் பெரிய, ஏன்னா இந்த விண்டோ சம் தான் கரெக்டாக k சைஸ் விண்டோ சம், ரைட்? அப்போ நான் பார்த்த மேக்ஸ் விண்டோ சம் இதுதான் வந்து 13 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகே? சரி, ஓகே, இப்போ வந்து விண்டோ சைஸ் வந்து k ஈக்குவலாக வந்துருச்சு, ரைட்? இப்போ இங்கே தான் உங்களோட ஸ்லைடிங் விண்டோட பவரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க, ஓகே? இப்போது நான் ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட் பார்த்துட்டேன். என்னோட விண்டோ சைஸை வந்து ஸ்டார்ட்டு எண்டிங் இருக்குது, அதுக்கான விண்டோ சம்மை நான் நோட் பண்ணிவிட்டேன், ப்ளஸ் மேக்ஸ் விண்டோ சம்மில் அதை நான் போட்டுட்டேன். சோஃபா நான் பார்த்த விண்டோ சம் இதுதான், ரைட்? இப்போது நீங்கள் வந்து இந்த நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா விண்டோ சைஸ் ஏறி போயிடும், ரைட்? அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் எப்போல்லாம் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போல்லாம் உங்களோட k சைஸ் மீட் ஆகிடுச்சோ அப்போ நீங்கள் எண்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணிடணும், ரைட்? சரி, ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன இங்கே இருக்குது. இப்போது எனக்கு தெரியும், நம்ம ப்ரிஃபிக்ஸம் பார்த்த கணக்கு தான், எனக்கு இதோட சம் வந்து 13 தெரியும், ரைட்? இப்போ எனக்கு இந்த புது சம் வேணும். அப்போது எவன் வந்து இந்த பழைய சம்லேருந்து வெளியில் போனான், பழைய சம்லேருந்து 1 தான் வெளியில் போயிருக்கான். ஸோ 1 இதுக்கு மட்டும் எங்கே இருந்தால் ஸ்டார்ட்டில் இருந்தான், ரைட்? அப்போ உங்கள் பழைய விண்டோ சம்மோட இது வந்து ஓல்டு விண்டோ சம், இந்த ஓல்டு விண்டோ சம் மைனஸ் ஸ்டார்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் கிடச்சிரும், ரைட்? அப்போ இது போக புதுசாக வந்தவன் வந்து எண்டு, நீங்கள் ப்ளஸ் எண்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த விண்டோ சம் கிடச்சிரும், ரைட்? சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம அது கோட் அடித்து பார்க்கும்போது அப்படியே அழகாக எல்லாம் ஃபிட்னு ஆகும். ஸோ இந்த கோட் டெம்ப்ளேட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்ன இந்த கோட் டெம்ப்ளேட் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஐடியா. ஸோ நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணி விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். என்னோடய விண்டோ சைஸ் மீட் ஆன உடனே அப்போது நான் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா விண்டோ சைஸ் மீட் ஆகிடுச்சு, ரைட்? அப்போ ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணி இவன் தான் பழைய சம்மில் இருந்தான், இவன் வந்து இந்த பழைய இந்த ஃபுல் சம்லேருந்து இவனை தூக்கிட்டு இந்த புதுசாக வரவன் பார்த்தா எண்டு இவன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பழைய சம்முக்கும் புது விண்டோ சம்முக்கு எவன் பெருசோ அவனை மேக்ஸ் விண்டோஸில் அப்டேட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், நம்ம கோட் எழுதும் ஒன்றும் தெளிவாக புரியும், நோ வரிஸ். சரி, ஃபைண்ட் மேக்ஸ் சம் சப்பரே, ஓகே? ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து இன்புட் அரே இருக்கும், ரைட்? அப்புறம் அந்த விண்டோ சைஸ் k கொடுத்துருவாங்க, ஓகே? நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிற ஆன்சரும் ஒரு இன்ட்டு தான் இருக்க போகுது,
ஓகே. ஸோ ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், எனக்கு என்னென்ன வேரியபிள் எனக்கு தேவைன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். உங்களோட இனிஷியல் செட்டப் என்னென்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ரைட், இனிஷியல் செட்டப் நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு வந்து ஒரு விண்டோஸ் சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் சம் தேவை. அதே மாதிரி ஸ்டார்ட் பாயிண்டர், ரைட், அதே மாதிரி எண்டு பாயிண்டர், இதெல்லாம் வந்து சூடோ கோடாக எழுதணும். ஓகே, அதே மாதிரி மேக்ஸ் விண்டோஸ் சம், மேக்ஸ் விண்டோஸ் சம்மில் தான் நம்ம ஆன்சர் இருக்க போகுது. ரைட், இது எல்லாமே இப்போ இனிஷியலாக 0 தான் இருக்க போகுது. ஓகே, சரி ஓகே. இப்போது என்ன கேட்டால் இந்த ஸ்டார்ட் எண்டு வந்து இது வந்து லைக் அந்த லூப்புக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு மேக்ஸ் விண்டோஸ் சம் இந்த சம் வந்தாலே போதும். இதெல்லாம் நம்ம லூப்புக்குள்ளே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் லூப்பை போடுவோம். ஃபார் லூப்பில் இன்ட் ஓகே விண்டோ ஸ்டார்ட் டபிள்யூ ஸ்டார்ட் எழுதுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எண்டு தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். ரைட், ஸோ அப்போ வந்து விண்டோ எண்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எண்டு பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ண விண்டோ சைஸ் ஏறிட்டே இருப்போம். அப்போ எண்டு பாயிண்ட்டில் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பாயிண்ட் உள்ளே தான் எங்கோ ஏற்றணும். ரைட், ஸோ இன்ட் விண்டோ எண்ட் ஈக்குவல் டு இனிஷியலாக வந்து விண்டோ எண்ட் வந்து 0 இருக்குது. ஓகே ஓகே, இந்த விண்டோ எண்டு வந்து லென்த் வரையும் நான் ரன் பண்ண போகிறோம், லெஸ் தேன் லென்த். ரைட், அப்புறம் விண்டோ எண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ பேசிக்கலி விண்டோ எண்டு தான் ஐ மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே சரி ஓகே. இப்போது நான் வந்து விண்டோ எண்டு ஏற்ற நான் விண்டோ சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட், ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய விண்டோ சம் ஈக்குவல் டு நான் டபிள்யூ சம்மில் எழுதுகிறேன். விண்டோ சம் ஓகே, விண்டோ சம் ப்ளஸ் இன்புட் அரே ஆஃப் விண்டோ எண்ட். ஸோ பேசிக்கலி அந்த அரே எலிமெண்ட் வந்து நான் விண்டோ சம்மில் ஆட் பண்ணிட்டேன். நான் என்னோடய விண்டோ சைஸ் ஏற்ற நான் விண்டோ சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே சரி ஓகே. இப்போது நான் ஏற்ற என்னோட விண்டோ சைஸ் வந்து கிவன் கே சைஸ் ரீச் ஆகிடுச்சு நான் செக் பண்ணணும். ரைட், அப்போ செக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைக் இஃப் நான் விண்டோ நம்ம விண்டோ லென்த் எப்படி கண்டுபிடிச்சு சொன்னேன், விண்டோ எண்ட் மைனஸ் விண்டோ ஸ்டார்ட் ப்ளஸ் 1 இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு கே. இது ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சு அப்போ என்னோட விண்டோ சைஸ் ரீச் ஆகிடுச்சு நடத்தும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மேக்ஸ் விண்டோ சைஸ் அப்டேட் பண்ணணும். ரைட், இப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் மேக்ஸ் விண்டோ சம் ஈக்குவல் டு சிம்பிளாக நம்ம மேத் டாட் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் எந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் விண்டோ சம் விண்டோ சம், அது பேசிக்கலி ஐம் ஜஸ்ட் அப்டேட்டிங் மை மேக்ஸ் விண்டோ சம். ரைட், அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போது இங்கே தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இப்போ மேக்ஸ் விண்டோ சம் அப்டேட் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களோட ஒரு பாயிண்ட்டுக்கான வேலை முடிஞ்சிச்சு. உங்களோட மேக்ஸ் விண்டோ சம்மும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஐட்ரேஷனில் விண்டோ விண்டோ எண்டு ஏறும். ஆனால் இப்போ நான் என்ன சொன்னேன், எப்போல்லாம் வந்து நம்மளோட பேட்டர்ன் லென்த் மேட்ச் ஆகுதோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் ஸ்டார்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நம்ம பழைய விண்டோ சம்லேருந்து மைனஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா புது சம் தெரியணும் அப்படின்னா பழைய ஸ்டார்ட், அதாவது எனக்கு வந்து இந்த சம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ இந்த சம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட், இப்போது இந்த சம்மிலேருந்து எனக்கு இப்போ இந்த புது சம் வேணும். அப்போனா எனக்கு அதாவது இந்த புது சம் வந்து அதாவது எண்டு வந்து இப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ண எண்டு இங்கே வந்துடும், ஸ்டார்ட் இங்கே இருக்குது. அப்போ ஸ்டார்ட்டை நவுத்துறதுக்கு முன்னாடி என்னோட பழைய சம்மில் இந்த ஸ்டார்ட்டை மைனஸ் பண்ண தான் எனக்கு 8+4 தெரியும். ரைட், ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். சரி, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், என்னோட பழைய விண்டோ சம்மில் இருந்து நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி இங்கோனா என்னோட விண்டோ சம் ஈக்குவல் டு விண்டோ சம் மைனஸ் என்னோட ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து அங்கே தான் இருக்கும்போது ஸோ இன்புட் ஆஃப் ஸ்டார்ட் விண்டோ ஸ்டார்ட் பேசிக்கலி. ஸோ இப்போ என்னோட விண்டோ சம்மில் இப்போ என்ன இருக்கும், என்னோட விண்டோ சம்மில் 8+4 மட்டும் தான் இருக்கும். ரைட், சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓகே என்னோட விண்டோ சம்மை வந்து அடுத்த எண்டு பாயிண்ட் ஏறும்போது பழைய ஸ்டார்ட்டுக்கான வேல்யூ டிஸ்டர்ப் பண்ணது, ஏன்னா நான் குறைச்சிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் வந்து நான் ஊற்றினோம் அவ்வளோதான். விண்டோ ஸ்டார்ட் ப்ளஸ் முடிஞ்சு இந்த க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி உங்கள் மேக்ஸ் விண்டோ சம் அழகாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக யூ கேன் ரிட்டன் மேக்ஸ் விண்டோ சம் இந்த ப்ராக்கெட் இங்கே தான் வரும். முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இது வந்து எடுத்தோன்னே கொஞ்சம் புரிய கஷ்டமாக தான் இருக்கும். பட் தென் இதுதான் ரொம்ப பேசிக்கான கொஷின். இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் தான் இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்க ஸ்லைடிங் விண்டோ கொஷின்லாம் மாஸ்டர் பண்ண முடியும். ரைட், அண்ட் இது எல்லாமே நீட்டாக நம்ம நோட்ஸ்லேயே இன்னும் எஃபெக்டாக மாஸ்டர் பண்ணுவோம். ஹார்ட் கொஷின்ஸ் கூட நீட்டாக நம்ம முடிச்சு விட்டுறலாம் ஸ்லைடிங் விண்டோவில். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா. ஸோ பேசிக்கலி எனக்கு ஒரு விண்டோ சம் இப்படி இருக்குது. ஓகே, இப்போது இந்த விண்டோ லென்த் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, கே சைஸ் ரீச் ஆச்சுன்னு செக் பண்ணுறேன். மொமெண்ட் கே சைஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நான் எண்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கே சைஸ்லேருந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியும். ரைட், ஆனால் இப்போ எண்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டார்ட்டை ஏற்றுறனால அப்போ இந்த ஸ்டார்ட்டுக்கு மட்டும் ஒரு வேல்யூ இருக்கும் பார்த்தியா, அந்த வேல்யூ டோட்டல் வேல்யூட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த என்னோட இதை ஆட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து பழைய விண்டோ சம்மோட
எண்டு ஆட் பண்ணி தான் நம்ம மேக்ஸ் விண்டோஸ் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் பழைய விண்டோஸை வந்து இந்த புது அதாவது இந்த ஸ்டார்ட் இல்லாமல் இருக்கணும். அதனால் எப்போடா பேட்டர்ன் சைஸ் மீச் ஆகுதோ, லைக் பேட்டர்ன் சைஸ் மீன்ஸ் அந்த விண்டோ சப்பரே சைஸ்க்கே மீச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் குறைச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்படிலாம் மறுபடியும் பாருங்கள், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ட்ரை ரனோட பண்ணால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். பட் ஓகே. செகண்ட் கொஸ்டினும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, சேம் தான். பட் தென் இதே வேரியண்ட் இன்னொரு கொஸ்டின் போட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக புரியுதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் போடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஓகே சரி ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் வச்சு எங்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது, 1 3 2 6 -1 4 1 8 2. இப்போ k = 5 இருக்குது. ஸோ கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் ஆல் தி ஆவரேஜ் ஆஃப் சப்பரேஸ் ஆஃப் சைஸ் k அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ k = 2, உதாரணத்துக்கு சின்ன அரே எடுத்துப்போங்களேன், 2 1 2 3 இருக்குது. k = 2 அப்படின்னா அப்போ 1 2ன்ற ஒரு சப்பரே, 2 3ன்ற ஒரு சப்பரே, ரைட்? இதோட ஆவரேஜ் என்ன? 1 + 2/2. இதோட ஆவரேஜ் என்ன? 2 + 3/2. ஸோ இந்த ஆவரேஜும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி யூ நீட் டு ஃபைண்ட் தி ஆல் சப்பரேயோட ஆவரேஜ். அதாவது லாஸ்ட் அரேயில் ஒவ்வொரு சப்பரேவும் இருக்கிற சம்மை கண்டுபிடிச்சி இருக்கிறதுல எந்த சப்பரேல வந்து பெரிய சம்னு சொல்லணும். ஆனால் இங்கே எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆவரேஜும் எடுத்து அதோட எல்லா ஆவரேஜும் நம்ம சொல்லணும். ஸோ பேசிக்கலி ஆவரேஜஸ் ஆஃப் ஆல் ஆவரேஜ் அப்படின்றதான் அர்த்தம், ரைட்? பழைய கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ பழைய கொஸ்டினில் விண்டோ ஸ்டார்ட்டும் = 0 போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே கரெக்டாக விண்டோ ஸ்டார்டிங் வேலை செய்யும். ஓகே சரி ஓகே. ஸோ எப்போல்லாம் என்னோட எண்டு வந்து இப்படி மீட் ஆகுதோ, ஸோ நீங்கள் ஸ்லைடிங் விண்டோவில் நான் அடுத்த ஸ்லைடு, அதாவது இதுதான் ஒரு சைஸ், ரைட்? இதுதான் ஒரு விண்டோ சைஸ். ஓகே, k = 4 வச்சுப்போம். ஓகே, இப்போது இங்கேருந்து நான் அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகும்போது, அதாவது அடுத்த ஸ்லைடுக்கு நான் போகும்போது இப்படி தான் ஸ்லைட் பண்ணுவோம். பேசிக்கலி ஒரு ஸ்லைடிங் லைக் திஸ் ஒன்லி, ரைட்? நான் இங்கேருந்து அடுத்த ஸ்லைடு நான் போகும்போது இந்த பழைய ஸ்லைடு வேல்யூ வச்சு இந்த புது ஸ்லைடு வேல்யூ கொண்டு வர முடியாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு, அவ்வளோதான். ஸ்லைடிங் விண்டோ பக்காவாக ஃபிட் ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இப்போ என்னோட ஆவரேஜ் இங்கே என்னது? 1 + 3 + 2 + 6/4, ரைட்? இதுதான் என்னோட ஆவரேஜ். ஸோ இப்போ ஃபியூச்சர் ஒன்று எலிமெண்ட் வரான் அப்படின்னா அப்போ அவங்ககிட்டருந்து இவனை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதா நீங்கள் யோசிக்கணும், ரைட்? இப்போ பழைய கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பழைய கொஸ்டினில் சம் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ சம்முக்கே கொஞ்சம் டிவிஷனும் இருக்குது, ரைட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ எனக்கு வந்து 1 + 3 + 2 + 6/4ன்றது என்னோட ஃபஸ்ட் கம்ப்யூட்டேஷன். என்னோட செகண்ட் கம்ப்யூட்டேஷன் என்னது? 3 + 2 + 6 + ஒரு புது எலிமெண்ட். அந்த புது எலிமெண்ட் வந்து -1. ஓகே, ஸோ -1/4. அப்போது எனக்கு இந்த 3 + 2 + 6 வந்து சம்மா ஐ நீட் டு கெட் இட் பேக், ரைட்? ஸோ லெட்ஸே இந்த ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த ஆவரேஜ் வந்து லெட்ஸே இப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வந்து லெட்ஸே 2 வருது, 2.2 வந்துட்டீங்களே, என்ன வரும்? 9 11 12/4. ஆக்சுவலாக ஆவரேஜ் கரெக்டாக 3 வருது, ரைட்? லெட்ஸே இப்போ எனக்கு 3 வந்துருச்சு. இப்போது இந்த 3யை வச்சு என்னால் இந்த பழைய சம் கொண்டு வர முடியுமா? அதாவது இந்த பழைய சம் மேலே என்ன இருக்குது? 12. ஸோ நமக்கு தேவை 12 - ஸ்டார்ட் என்னது இங்கே 1. ஸோ 12 - ஸ்டார்ட் தான் நமக்கு இந்த புது விண்டோ சம் நம்ம தேவை, ரைட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக 3 × k பண்ணிங்க அப்படின்னா இந்த k தான் நீங்கள் 4, k சைஸ் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 3 என்னோட ஃபஸ்ட்டு சம் ஆவரேஜோட நீங்கள் இன்டூ k பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சம் கிடச்சிரும், ரைட்? அப்போ இந்த டோட்டல் சம் வந்து -ஸ்டார்ட் போட்டிங்க அப்படின்னா அப்போ எனக்கு இந்த சம்ட்டு அழகாக தொக்க மாட்டிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் ப்ளஸ் எண்டு போட்டு மறுபடியும் /4 போட்டிங்கன்னா செகண்ட் ஆவரேஜ் கிடச்சிரும். அவ்வளோதான், எல்லா ஆவரேஜும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யோசிக்கணும், ரைட்? சரி ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் கோட் எழுதுனா பார்த்து நான் கடகடன்னு எழுதுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல். இதோட கஸ்டமர் கொஸ்டின் பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகே, இப்போது இதுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் தான். இப்போ எப்பயுமே ஆவரேஜ்னா கரெக்டாக அப்படியே இருக்கும், உங்களுக்கு டபுள் வேல்யூ தான் வரும், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஐடியலி எல்லா ஆவரேஜும் நீங்கள் அரேவாக ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ வி கேன் சிம்பிளி ரைட் இட் அஸ் டபுள் அரே. பேசிக்கலி இந்த அரேல எல்லா சப் அரேவோட ஆவரேஜும் இருக்க போகுது, ரைட்? ஃபைண்ட் ஆவரேஜ். அதே மாதிரி இங்கே இன்புட் கொடுத்துட்றாங்க, k கொடுத்துட்றாங்க. நாளைக்கு சொல்லியிருந்த மாதிரி ஸ்லைடிங் விண்டோ 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு விண்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த k தான் ஃபிக்ஸ்டு விண்டோ, அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து எந்த சப்பரே வந்து சப்பரே சைஸ் எனக்கு கவலை இல்லை, அது 2 இருக்கலாம் 3 வச்சு 1000 100 -1 -3 இருக்குது. இப்போ எந்த சப்பரேயில் எனக்கு மேக்ஸிமம் சம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லா நம்பர் ஆட் பண்ணி இங்கே மைனஸ் இருக்குது, ரெடியூஸ் ஆயிரும். அப்போ இது 2 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் சம் கிடைக்கும். அப்போ நீங்கள் எல்லா சப்பரையும் எடுத்து அதில் எது மேக்ஸிமம் சம் அதை எடுப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஸ்லைடிங் விண்டோ வேரியபிள் விண்டோ சைஸ், அதாவது
நம்ம விண்டோ சைஸ் வந்து காலப்போக்கில் மாற்றிட்டே இருப்போம். ஓவராலாக எந்த இடத்துல வந்து அதிக வேல்யூ கிடைக்குதோ அந்த சப்பர் தான் ஆன்சர். ஸோ அதுதான் வேரியபிள் விண்டோ சைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது செகண்ட் பேட்டர்ன் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் இங்கே நமக்கு கே சைஸ் கொடுத்துட்றாங்க, ஃபிக்ஸ்ட் விண்டோன்னு கொடுத்துட்றாங்க. ஓகே, அதனால் ஃபிக்ஸ்ட் விண்டோ சைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து வழக்கம் போல் தான் நம்ம ரிசல்ட் அரேன்ட்டுக்கான அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி யூ கிரியேட் ஒன் டபுள் அரே. இதுதான் நம்மளோட ரிசல்ட், ரைட்? ஈக்குவல் டு நியூ double of input dot length. ஓகே guys, ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் விண்டோவில் செகண்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னோம் இல்லையா? ஸோ பேசிக்கலி என்னது, கே ஈக்குவல் டு 2 அப்படின்னா அப்போ ஒவ்வொரு 2 சப்பரேஸஸ்க்கும் அதோட ஆவரேஜ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? ஸோ எத்தனை ஆவரேஜ் எலமெண்ட்ஸ் இருக்க போகுது? ஸோ பேசிக்கலி லெட்ஸே இப்போ கே ஈக்குவல் டு 1, என்னோட அரே லென்த் வந்து 5 வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் சப்பரேஸஸ் இருக்கும்? இதுதான் யோசிக்கணும், ரைட்? அப்போது கே ஈக்குவல் டு 1 அப்போ ஒரு எலிமெண்ட்டு ஒரு சப்பரே, அப்போ 5 சப்பரே இருக்கும். இதே கே ஈக்குவல் டு 2, எல் ஈக்குவல் டு 5 அப்படின்னா லெட்ஸே 1 2 3 4 5 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போ எத்தனை சப்பரே இருக்கும்? இது ஒரு சப்பரே, 2 3 4, அப்போ 4 இருக்கும். இது இங்கே 3 அப்படின்னா இங்கே 3 இருக்கும், ரைட்? ஸோ பேசிக்கலி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எல் மைனஸ் கே ப்ளஸ் 1, அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். லென்த் ஆஃப் அரே மைனஸ் கே ப்ளஸ் 1 போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்பரேஸ் கவுண்ட் கிடச்சிடும், ரைட்? இப்போது இங்கே 3 அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 5 அப்படின்னா இது ஒரு சப்பரே, இது ஒரு சப்பரே, இது ஒரு சப்பரே, 3 தான் இருக்கும், ரைட்? அப்போ இங்கே 3 3 இங்கே 5. அப்போ என்ன பண்ணால் வருது அப்படின்னா 5 மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஓவராலாக நம்மளோட ஃபார்முலா எப்படி வருது? கவுண்ட் ஆஃப், எப்பவுமே ஆஷ் அப்படின்னா கவுண்ட் நடத்தும், லைக் ஆஷ் ஆஃப் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் நடத்தும். ஸோ ஆஷ் ஆஃப் கவுண்ட் ஆஃப் சப்பரேஸ் ஆஃப் சைஸ் கே ஈக்குவல் டு லென்த் மைனஸ் கே ப்ளஸ் 1. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா, ரைட்? ஸோ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அரே லைக் இந்த டபுள் இந்த ஒரு சப்பரேயோட ஆவரேஜ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை சப்பரே ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அரே சைஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டபுள் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் ஃபைண்ட் ஆவரேஜ் சப்பரேஸ் ஆர் வாட் எவர். ஸோ இதில் வந்து நமக்கு இன்புட் அரே இருக்கும் அண்ட் சைஸ் கே இருக்கும், ரைட்? நான் வந்து டபுள் அரே தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் டபுள் அரே தான் ஆன்சர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு நியூ டபுள் ஆஃப், இங்கே வந்து சைஸ் வந்து இந்த இன்புட் டாட் லென்த்தில், ஸோ இன்புட் டாட் லென்த் மைனஸ் கே ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மற்றபடி மற்ற கோட் அப்படி டிக்டோ செய்யுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்களோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து இங்கே என்ன பண்ணோமோ, லைக் இங்கே என்ன பண்ணோமோ இந்த இடத்துல இந்த மேக்ஸிமம் விண்டோஸ் நமக்கு பதிலாக நம்ம ஆவரேஜ் மாற்றுவோம். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இதுதான் லாஸ்ட் கொஷின் ஃபிக்ஸ்ட் விண்டோவில். ஸோ இந்த கொஷின் வந்து லிட்டில் பிட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின். அண்ட் இந்த கொஷின் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்ட் விண்டோவில் ஸ்லைடிங் விண்டோவில் ஃபிக்ஸ்ட் விண்டோ சைஸ் வச்சு நீங்கள் எதனா முடிச்சு விட்றலாம், ரைட்? ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, கவுண்ட் ஆஃப் அனகிராம்ஸ், இதுதான் கொஷின். ஆர் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் அனகிராம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி கொஷின் இஸ் வெரி சிம்பிள். லைக் இப்போ மெயின் ஸ்ட்ரிங்கில் வந்து லெட்ஸே சிபி ஏ டி ஏபி சி இப்படி இருக்குது, ஓகே? அண்ட் உங்களோட பேட்டர்ன் வந்து ஏபிசின்னு கொடுத்துட்றாங்க, ரைட்? இப்போது இந்த பேட்டர்ன் மாதிரி இதோட அனகிராம்ஸ் எத்தனை உள்ளே இருக்குன்னு நீங்கள் கேட்கணும். ஸோ இதோட அனகிராம்ஸ்னால் என்ன? சிபிஏ ஆர் பிசிஏ. ஸோ பேசிக்காக அனகிராம்னா என்ன? அதோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எக்ஸாக்டாக சேமாக இருக்கும், அவ்வளோதான். பேசிக்காக அதோட பெர்முட்டேஷன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து எத்தனை உள்ள நீங்கள் பார்க்கணும். ஸோ சிபின்றது ஒரு அனகிராம், ஆனால் பிஏடி இல்லை, ஏடிஏ இல்லை, டிஏபி இல்லை, பட் தென் ஏபிசி ஒரு அனகிராம். டோட்டலாக வந்து ரெண்டு அனகிராம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? கைஸ், இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. இந்த ப்ரூட் ஃபோர்ஸ்னால் எல்லா பாசிபிள் சப்பரேஸும் ஐட்ரேட் பண்ணி ஒன்றும் ஈக்குவலாக செக் பண்ணி முடிச்சு விட்றலாம், ரைட்? ஆனால் இப்போ இந்த ஸ்லைடிங் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா யூஆர் ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் இஸ் அனகிராம், இதுதான் நான் இங்கே கவுண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஸ்லைடிங் விண்டோ ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்குது, ரைட்? அண்ட் அகெயின் ஒரு விஷயத்தை அனகிராமில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு விஷயத்தை அனகிராமில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ பேசிக்கலி இந்த பேட்டர்னோட ஃப்ரீக்வன்சியும் நம்மளோட விண்டோ ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சு அனகிராம், ரைட்? ஸோ இந்த பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ பேசிக்கலி பேட்டர்ன்
ஃப்ரீக்வன்சி க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூட்ட பேசிக்காக கேட்குறது தான். இப்போது எப்பவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிங்லாம் வரதுச்சானா அதுக்கு மேப்பு தான் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. அவங்க வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட ரேஞ்ச் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் A to Z தான் இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் 26 அரே ஆஃப் சைஸ் 26 க்ரியேட் பண்ணிடலாம். ரைட், அங்கே 0 1 2 3 இண்டெக்ஸ் வந்து 25 வரையும் இருக்கும். இப்போ நீங்கள் A பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, B பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, C பார்த்தா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு அரேயே வந்து நீங்கள் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹேஷ் மேப் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் ஜெனரலாக ஒரு ஹேஷ் மேப் நீங்கள் வந்து ஜாவாவில் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக அந்த கீஸ் இருக்கு இல்லையா, அந்த கீன்றது அரே தான். ரைட், அந்த ஒரு அரேலையும் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பக்கெட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹேஷ் மேப் நம்ம படிச்சிருப்போம். ரைட், ஸோ இனிஷியலாக அது ஒரு பெரிய அரே க்ரியேட் பண்ணி விட்டுரும். பட் உங்களுக்கு முன்கூட்டி ஃபிக்ஸ்னு தெரிஞ்சுன்னா தேவையில்லாமல் நீங்கள் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் பெட்டர் டு கீப் இட் இன் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச். whenever you have உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஞ்சு தான் வரும் தெரிஞ்சால் நீங்கள் அரே மெயின்டைன் பண்ணுறதே பெட்டர். இப்போ எனி சான்ஸ் இன்டர்வியூவில் வந்து என்ன கேரக்டர்னா வரலாம், அது வந்து ஒரு சைனீஸ் ஜாப்பனீஸ் என்ன கேரக்டர்னு வரலாம், நீ எக்ஸாக்டாக அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்வியூ, பட் இட்ஸ் குட் டு ஆஸ்க் தி இன்டர்வியூ அண்ட் இம்ப்ரெஸ் இட். ரைட், சரி ஓகே. ஸோ இப்போ இதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி அரே நான் க்ரியேட் பண்ணிடுவேன். ரைட், இப்போது என்னோட ஐடியா என்ன, நான் வந்து இதே மாதிரி விண்டோ ஸ்டார்ட் எண்டிங் இருக்க போது. ஸோ நான் எண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன் எப்போ என்னோட ஸ்டார்ட், அதாவது என்னோட எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 இது என்னோட விண்டோ சைஸ். ரைட், இது ஈக்குவல் டு கேவாக இருந்தால் அப்படின்னா அப்போ வந்து ஸோ நான் விண்டோ இன்க்ரீஸ் பண்ண இந்த விண்டோக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ பேசிக்கலி என்னோட பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இங்கே இருக்குது, அதேமாதிரி என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் நான் வந்து சி பார்த்த உடனே என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து இந்த அதே மாதிரி விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அறையில் நான் சி பார்த்த உடனே இந்த சி இண்டெக்ஸில் வந்து ஒரு கவுண்ட் சீன் எழுதிக்கிறேனே, அப்போ வந்து புரியுது ஈஸியாக இருக்கும். சியோட கவுண்ட் வந்து நான் 1 பார்த்துட்றேன், பி பார்த்தோன்னே பி 1 பார்த்துட்றேன், ஏ பார்த்தோன்னே ஏ 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரைட், அப்போ என்னோட கவுண்ட் ஃபுல்லாக லைக் எல்லாத்துக்கும், அதாவது 3 கேரக்டரை நவுத்திட்டேன். என்னோட விண்டோ சைஸ் வந்து இப்போ கேக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கம்பேர் பண்ணலாம். ரைட், எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆன்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன். ரைட், இப்போ தான் வந்து உங்களுக்கு ரியல் கேள்வி. இப்போ நீங்கள் ஸ்லைடு பண்ணி அடுத்த வேல்யூக்கு நீங்கள் போகும்போது நம்ம அந்த போகி மாதிரி தான், பழையனா கழிதல் புகுதல்ன்ற கணக்கு தான். ரைட், ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சி கவுண்ட் 1 கொஞ்சம் நீட்டாக எழுதணும் அப்படின்னா லெட் மீ காப்பி திஸ். இப்போ என்னோட எண்டு பாயிண்ட் இங்கே இருக்குது, ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ விண்டோ சைஸ் மேட்ச் ஆகிடுச்சு. நான் வந்து ஆன்சரும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஆன்சர் வந்து இப்போ 1 ஆகிடுச்சு. ரைட், அதாவது ஆன்சராக ரிசல்ட் கவுண்ட். ஓகே, இப்போது நான் எண்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட விண்டோ சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் விண்டோ பொறுத்தவரை என்ன அர்த்தம், எப்போல்லாம் என்னோட விண்டோ சைஸ் வந்து ஃபிக்ஸ் விண்டோ அதிகமாகுதோ அப்போ நம்ம ஸ்டார்ட்டை நோக்கி ஷிங்க் பண்ணணும். ஆஸ் சிம்பிள் அஸ் இட். ரைட், ஸோ இப்போ புதுசாக ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னா அப்போ அவனோட கவுண்ட் வந்து நாங்கள் ஏற்றுறோம். ஓகே, அவன் கவுண்ட்டை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இவன் வந்து இந்த விண்டோ ஷிங்க் ஆகி உள்ளே போகிறான். அப்போது இவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கவுண்ட்டை வந்து நான் லிஸ்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி சி வந்து 0 இருந்துச்சா, இதுக்கு முன்னாடி 1 இருந்துச்சா நான் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ரைட், ஒன்ஸ் அதை டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ நான் கம்பேர் பண்ணலாம், இது மேட்ச் ஆகுது, ஆனால் இது மேட்ச் ஆகலை, அப்படியே அனகிராம் இல்லை. ரைட், அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடிங் விண்டோ வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்து அனகிராமாக இல்லை. அப்போ நம்ம அடுத்து இதுக்கு போகலாம். ரைட், ஸோ அடுத்த விண்டோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் இங்கே போடுங்க. இப்போ நீங்கள் விண்டு இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக ஏ வருது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏ 1 இருந்துச்சு, இப்போ நான் ஏ இங்கே 2 ஆக்கிட்டேன். ரைட், அதே மாதிரி இப்போது ஸ்டார்ட் வந்து பிலேருந்து நவுத்துறீங்க. ஸோ பிக்கான பவுண்டர் 1 இருந்துச்சு, இப்போ 0 பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விண்டோட கவுண்ட்டு கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் அப்டேட் பண்ணுவீங்க. ஓவராலாக கடைசி இங்கே வரும், அப்புறம் ஸ்டார்ட் இங்கே வரும். அப்போ பழைய மாதிரி எல்லாமே அப்டேட் இருக்கும். நீங்கள் அனகிராம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க, ஆன்சர் டன் பண்ணிடுவீங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்லைடிங் விண்டோவில் அதாவது ஃபிக்ஸ்டு ஸ்லைடிங் விண்டோ வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கான கோடு பார்ப்போமே. ஸோ இதுக்கான கோடு வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறேன், கோடு எழுதும் போது யூ ஹேவ் டு பி வெரி நேச்சுரலி குட் அட் இட். ரைட், சரி ஓகே. இப்போ இது கோட் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே உங்களோட பேட்டர்ன் லென்த் வந்து ஸ்ட்ரிங் லென்த்தை விட பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஆன்சரே இருக்காது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரிங்கே குட்டிஸாக இருக்குது பேட்டர்னை விட. அப்போ இதுக்கு வந்து நம்ம ரிட்டன் 0 கொடுத்துடலாமா. ஸோ இது வந்து ஒரு பேஸ் கண்டிஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ரைட், சரி ஓகே. அப்போ நீங்கள் வந்து கொஸ்டின் இப்போ எழுதுறீங்க அப்படின்னா லெட்ஸ் சே லைக் இதுக்கு ஒரு இன்ட்டு ஆன்சராக இருக்க போது கவுண்ட் ஆஃப் அனகிராம்ஸ். ரைட், நம்ம எப்படி நோட் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து இப்போ லைட்டாக இருக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிங் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரிங் main string. Okay, or input, whatever. சரி ஓகே, இன்புட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பேஸ் கண்டிஷன் சொல்லிட்டேன். இஃப் பேட்டர்ன் லென்த் இஸ் லைக் இஃப்
pattern length is greater than input length then return 0. ஸோ இது முடிஞ்சு ரைட். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட், அதாவது இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி கவுண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணலாம்? சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட் பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை பாஸ் பண்ணலாம். அது வந்து இதுக்கான அரே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கோடு ஆல்ரெடி நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம். இட்ஸ் வெரி சிம்பிள். 2n-1 ஆஃப் பேட்டர்ன் லென்த் ரைட். அந்த பேட்டர்ன் ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ஐடேட் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தோன்னே அதுக்கு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸோட இது வந்து ப்ளஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ பேசிக்லி உங்களோட பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி அரே இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி அரேயோட அந்த இண்டெக்ஸில் இந்த கேரக்டரை பாஸ் பண்ண போகிறீங்க ரைட். கேரக்டர் பாஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஏ வந்துச்சு அப்படின்னா 0th பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் அது கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏக்கான ஆஸ்கி வேல்யூ இருக்கு இல்லையா, இதால் நீங்கள் -a பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா -a தான் ஆஸ்கியோட ஸ்டார்டிங் வேல்யூ. இப்போ ஏ வந்து 46 தான் ஆஸ்கி ஸ்டார்ட் ஆக பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ உங்கள் சிஹெச்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஏ அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து 46 இருக்கும். அதால் நீங்கள் மட்டும் 46 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ கரெக்டாக 0th இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதே இப்போ நீங்கள் வந்து இப்போ பி அப்படின்னா 47 இருக்கும். 47 மைனஸ் தி பேஸ் அட்ரஸ் ஆஃப் ஏ, திஸ் இஸ் 46. அப்போ கரெக்டாக உங்களுக்கு பின்னா 1ல் இண்டெக்ஸ் ஆயிரும். ஸோ அது வெரி சிம்பிள் லாஜிக். சரி ஓகே. இப்போ பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அவ்வளோதானே. இப்போ மற்றபடி வேறு என்ன, லைக் யூ ஜஸ்ட் ஹேவ் டு iterate the main string and compare, do a sliding window and compare every window frequency versus pattern frequency, as simple as it, right? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்னோட ஆன்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆன்சர் வந்து லெட்ஸ் சே ஆன்சர் ஈக்குவல் டு 0 ரைட். இப்போ நம்ம வந்து நம்ம மெயின் ஃபார் int I equal to 0 and I less than input dot length and I plus plus ரைட். இந்த இதில் வந்து ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பேசிக்லி கோனா டேக், நான் எப்பவுமே சொன்னால் கோடை எழுதும் போது அந்த கேரக்டர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட். ஸோ இப்போ கரண்ட் கேரக்டர் வந்து என்னது, கரண்ட் கேரக்டர் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஐ, இதுதான் நம்மளோட கரண்ட் கேரக்டர் ரைட். ஸோ இன்புட் ஆஃப் ஐ வந்து நம்ம இதே ஜாவா எழுதுனீங்க அப்படின்னா இன்புட் ஆஃப் கேர் அட் ஆஃப் ஐன்னு எழுதுவீங்க வாட் எவர். ஸோ பேசிக்லி இது ஜஸ்ட் சீட கோட் ரைட். சரி ஓகே. இப்போ இந்த கரண்ட் கேரக்டர் எடுத்தாச்சு. இப்போ இந்த கரண்ட் கேரக்டர் நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கரண்ட் கேரக்டரை வச்சு நாம் அந்த விண்டோ ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ரைட். சரி இப்போ நான் விண்டோ ஃப்ரீக்வன்சி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ விண்டோ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே. விண்டோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் கரண்ட் கேரக்டர் -a ++ ரைட். ஸோ பேசிக்லி அந்த விண்டோ கேரக்டருக்கான இதை வந்து அந்த விண்டோ கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறேன், அந்த விண்டோ ஃப்ரீக்வன்சியை நான் மெயின்டைன் பண்ணுறேன் ரைட். சரி அதை மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சியும் ஓகே, இப்போ இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சியும் நம்மளோட இதுவும் ஈக்குவலாக நம்ம செக் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட விண்டோ சைஸ் வந்து பேட்டர்னுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் ரைட். ஸோ யா அஃப்கோர்ஸ் பேட்டர்ன் டாட் லென்த் தான் நம்ம வந்து விண்டோ சைஸ். ஸோ பேசிக்லி விண்டோ எண்ட் மைனஸ் விண்டோ ஸ்டார்ட் +1 ஈக்குவல் டு பேட்டர்ன் டாட் லென்த் ஆர் யூஸ்வலாக கே போடுவோம். பட் இங்கே கே தான் பேட்டர்ன் டாட் லென்த். இது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் பேசிக்லி யூ ஜஸ்ட் கம்பேர் இஃப் ஈஸ் அனகிராம்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஈஸ் அனகிராம்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இதில் வந்து நான் 2 ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி, ஒன்று வந்து விண்டோ ஃப்ரீக்வன்சி ரைட். ஸோ பேசிக்கலி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்கும், ஸோ பேசிக்லி இட் வில் கம்பேர் போத் அரேஸ் இண்டெக்ஸ் பை இண்டெக்ஸ் ஓகே, எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது ரிட்டன் ட்ரூ பண்ணும். பேசிக்லி அது அனகிராம் இல்லைன்னு டெஸ்ட் பண்ண போகுது ரைட். சரி ஓகே. இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக போகுது. ஓகே. ஸோ இது வந்து இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சு. இப்போது யூஷுவல் நம்ம வந்து விண்டோ ஸ்டார்ட்டும் வந்து விண்டோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0 தான் இங்கே போட போகிறோம். அண்ட் இது வந்து இந்த ஐ தான் விண்டோ எண்ட். ஓகே. ஸோ இது விண்டோ எண்டுன்னு வச்சுக்கோங்க ரைட். சரி ஓகே. இப்போது நம்ம வந்து ஓகே விண்டோ ஸ்டார்ட்டை ஏற்றணும். ஆனால் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அவனோட விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணணும் ரைட். ஸோ பேசிக்லி ஐம் கோனா அப்டேட் விண்டோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரைட் விண்டோ ஸ்டார்ட்டில் இருக்கிற அரே. ஸோ இன்புட் ஆஃப் விண்டோ ஸ்டார்ட்டில் இருக்கிற அரேயோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ண போகிறேன். அப்புறம் விண்டோ ஸ்டார்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ரைட். முடிஞ்சு அவ்வளோதான்.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்டார்ட் எண்டு இருக்குது. ஸோ எண்டு ஒரு புது கேரக்டர் வந்தால் இங்கே வந்து விண்டோ அது வந்து அப்டேட் ஆக போகுது. ரைட். சரி ஓகே, ஒரு புது கேரக்டர் உள்ளே வந்துருச்சு, விண்டோ லென்த் ஏறிடுச்சு அப்படின்னா அப்போ நான் ஸ்டார்ட் நவுத்துறதுக்கு முன்னாடி அந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி கரெக்டாக நான் அப்படி இங்கே பண்ண போகிறீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான். அது எப்போல்லாம் வந்து விண்டோ சைஸ் வந்து மீட் ஆகுதோ அனகிராம்லாம் செக் பண்ண போகிறீங்க. முடிஞ்சு அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். இதுக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்பா கொஷினுக்கு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பட் தென் நம்ம ஸ்லைடிங் விண்டோனா என்ன, ஒரு ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு போகும்போது அதை புது கேரக்டர் எப்படி அப்டேட் பண்ணுறோம், பழைய கேரக்டர் எப்படி தள்ளி விட்றோம், இதை வந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கடற்கரை முடிச்சிடலாம். ப்ளஸ் இதை நம்ம நோட்ஸில் பார்த்து ரிவைஸ் பண்ணால் சப்பையாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி ஓகே. ஹே கைஸ், இப்போ நம்ம ஸ்லைடிங் விண்டோ வேரியபிள் சைஸ். ஸோ பேருக்கு வேரியபிள் சைஸ் எனக்கு கேட்டால் எல்லாமே ஸ்லைடிங் விண்டோ தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு மெயின் க்ளூ என்ன அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு கொஷினில் வந்து எந்த சப்பரே வந்து எனக்கு இது ஆன்சராக இருக்கும், ஆர் எந்த மினிமம் சப்பரே, எந்த லாங்கஸ்ட் சப்பரே, ஆர் கவுண்ட் ஆஃப் சப்பரேஸ் ஹேவ் திஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வழி கேட்கலாம். ஆனால் உங்களோட ஆன்சர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்காது. யோர் சப்பரே ஆன்சர். ஸோ நான் வந்து அது என்னோட விண்டோன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட விண்டோ சப்பரே ஆன்சர் வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்காது. இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட் சைஸ், இட்ஸ் நாட். ஸோ அதுதான் வந்து உங்களோட மெயின் க்ளூ. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக இல்லை அப்படின்னா மோஸ்ட் லைக்லி நீங்கள் வந்து ஷ்ரிங்க் பண்ணுற இடத்துல அதிகமாக யோசிக்கணும் அப்படின்றதான் அர்த்தம். அது ஏன் ஷ்ரிங்க் பண்ணும்போது நம்ம சொல்ல உங்களுக்கு புரியும். பட் யா, ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து இந்த லைக் இந்த வேரியண்ட்டோட ஒரு இம்பார்ட்டண்டான க்ளூ. ஓகே சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா smallest subarray with some greater than or a given value. So I need to find a smallest subarray with some okay greater than or equal to k. So basically ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். let's say 3 2 4 ஓகே. ஸோ இப்போ லெட்ஸே என்னோட கே ஈக்குவல் டு 7. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அரே சார்ட்டட் ஆகல, இஷ்டத்துக்கு இருக்குது. ரைட். ஸோ இப்போ எந்த சப்பரேல ஆட் பண்ணால் நமக்கு 7 வரும்னு பார்க்கலாம். ஸோ இது 3 ஆட் பண்ணால் 7 வரும். ரைட். அப்புறம் இது 3 ஆட் பண்ணாலும் 7 வரும். ரைட். அப்புறம் வேறு என்ன, அப்புறம் இந்த 3 ஆட் பண்ணாலும் 7 வரும். ரைட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது 2 ஆட் பண்ணாலும் 7 வந்துடும். அப்போது இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சப்பரே தட் கிவ்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 7 ஆர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 7. ரைட். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் போட்டோம் அப்படின்னா எல்லா சப்பரேவும் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணி ஒவ்வொரு சப்பரேயோட லைக் இருக்கிற எல்லா சப்பரே எடுக்கலாம்ல. 3 ஒரு சப்பரே, 3 ஒரு சப்பரே, 3 ஒரு சப்பரே, 3 ஒரு சப்பரே, இந்த மாதிரி எல்லா சப்பரையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி இருக்கிற லைக் எந்தெந்த சப்பரேலாம் வந்து நமக்கு வந்து 7ஓட பெருசாக இருக்கோ அதில் வந்து எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக எடுப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா n² எடுத்துரும். ரைட். ஆனால் வழக்கம் போல் ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணால் பிக் ஆஃப் என்லேயே முடிச்சிடலாம், ஸ்பேஸை யூஸ் பண்ணாமல். அதனால தான் ஸ்லைடிங் விண்டோ ஆர் எனி 2 பாயிண்டர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை யூஸ் பண்ணாமல் 2 பாயிண்ட் வச்சு சப்பையாக முடிச்சு விட்ருப்பீங்க. ஓகே சரி ஓகே, இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்து என்னோட ஆன்சர் வந்து ஏதோ ஒரு சப்பரே தான். ஸோ நான் வந்து வழக்கம் போல் நம்ம ஸ்லைடிங் விண்டோவில் வந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி பார்க்கலாம். நான் எடுத்த எக்ஸாம்பிள் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் ஸ்பாட்டில் யோசிச்சது. சரி ஓகே. ஸோ பேசிக்கலி 3312 412 412 2412 525 5 to 10. Can keep it as 10 as well. ஓகே சரி, இப்போ நான் வந்து வழக்கம் போல் என்னோட ஸ்டார்ட் எண்டிங் வச்சுக்கிறேன். என்னோட விண்டோ வந்து ஸ்டார்டிங் இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஸ்டார்ட் எண்டிங் வச்சுக்கிறேன். ஸோ விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ரைட். ஸோ இப்போ நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்னோட சம் சோஃபா 6 தான் வந்திருக்கு. நான் மறுபடியும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்னோட சம் இப்போ 7 வந்துருச்சு, விச் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கே. ஸோ நான் இப்போ ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறேன், உடனே என்னோட மின் லென்த் லைக் எந்த சபரே மின் லென்த் கேட்குறாங்களோ அது நம்ம சொல்லிடலாம் இல்லையா. ஸோ என்னோட மின் லென்த் வந்து இப்போதைக்கு விண்டோ சைஸ் என்னது n-r+1 = 3. ஸோ இப்போதைக்கு நான் விண்டோ சைஸ் ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சி மின் லென்த் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, லெட்ஸே இப்போ வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ரைட்.
ஸோ வாட் இஃப் லெட்ஸ் இப்போ எங்கிட்ட வந்து 1 இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரி ஓகே, இப்போ என்னோட விண்டோலேருந்து 3 நான் அப்டேட் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஷ்ரிங்க் பண்ணும்போதும் அது வேலிட் விண்டோவாலேயே நான் செக் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஸோ என்றைக்குமே வந்து இந்த ஷ்ரிங்கிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இந்த லாஜிக் வந்து மேபி நான் ஒரு ஏதோ ஒரு ஸ்லைட்டில் இந்த சைனே நடந்தால் இந்த லாஜிக் வில் மேக் மோர் சென்ஸ். ஓகே இப்போ நமக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கே தான் நமக்கு தெரியணும். ஓகே, அசியும் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1 பார்க்குறேன். ஓகே, அடுத்து நான் வந்து மேபி லெட்ஸே 6 பார்க்குறேன், அடுத்து இன்னொரு 6 பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இப்போது ஓகே 6 வேணால் மேபி 5 பார்க்குறேன். ஓகே, அடுத்து இன்னொரு 3 பார்க்குறேன். ஓகே, இப்போ என்னோட கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 7 நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஸ்டார்ட் எண்ட் இருக்குது, ஸ்டார்ட் எண்டு 2, இப்போ இது வரையும் ஆட் பண்ணால் 6 தான் வருது, இது ஒன்றும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நான் எண்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ண உடனே எனக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கே கிடச்சிருச்சு, ரைட்? அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கே கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ இந்த சப்பரே ஒரு வேலிடான சப்பரே தான். பட் ஸ்டில் நான் இது 2 இன்க்ளூட் பண்ண கூட எனக்கு ஆன்சர் கிடைக்கும், ரைட்? அப்போது இந்த 1 தேவையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஸோ நமக்கு தேவை வந்து ஸ்மாலஸ்ட் விண்டோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஷ்ரிங்க் பண்ணும்போது ஷ்ரிங்க் பண்ணாலுமே என்னோட விண்டோ வேலிடா இல்லையா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஜிக் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். கொஸ்டின் காம்ப்ளெக்ஸாக இந்த லாஜிக் ஃபிகர் அவுட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் வர்த். ஏன்னா கொஸ்டின் காம்ப்ளெக்ஸாக அது மீடியம் ஆர்ட் கொஸ்டினாக இருக்கும். அப்போ நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு ஸ்ட்ரிங்கிங் லாஜிக் நீங்கள் கண்டுபிடிச்சா கூட இட்ஸ் ஸ்டில் வர்த் இட், ரைட்? சரி ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டார்ட்டை குறைச்சிட்டு போட்டால் கூட வேலிடாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட ஸ்டார்ட் நான் இங்கே ஷ்ரிங்க் பண்ணால் விண்டோ வேலிடா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணலாம், ரைட்? இப்போ எனி சான்ஸ் இப்போ வந்து நான் ஸ்டார்ட்டை ஏற்றிட்டு என் விண்டோ வந்து வேலிடாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போ நான் வந்து என்னோட ஸ்டார்ட் நான் ஏற்றலாம். ஷ்ரிங்க் பண்ணி பார்த்தாலுமே ஆன்சர் வேலிடா இல்லைன்னு நான் பார்க்குறேன், ரைட்? சரி ஓகே, இப்போ வந்து நான் இங்கே ஸ்ட்ரிங் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் வேலிடாக மாற வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4 ஆயிடுது, இட்ஸ் நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7. அப்போ ஸ்டார்ட் இங்கே வச்சுக்கணுமானா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அப்போ ஸ்டார்ட் இங்கே வச்சுக்கணும்னா இப்போதைக்கு இங்கே தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம மின்லெத் அப்டேட் பண்ணணும், ரைட்? ஓகே, மின்லெத் அப்டேட் இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம இதை வந்து நவுத்திட்டு ஸ்லைட் பண்ணி தான் ஆகணும், ரைட்? ஏன்னா அப்போ தான் அடுத்த செட் ஆஃப் சப்பரேஸ் பார்க்க முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரைட்? ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட விண்டோ நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அன்டில் கிரேட்டர் தான் கே ஈக்குவல் டு வரையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க போகிறேன். ஓகே, பை எனி சான்ஸ் நான் விண்டோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எல்லா எலமெண்ட்ஸ் சப்பரேவாக நான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் தக்காளி கே வந்து எனக்கு தொடவே முடியல அப்படின்னா அப்போது அந்த விண்டோவே இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே என்னோட கே வேல்யூ வந்து 100 இருக்குது, ஆனால் என்னோட அரே 1 2 3 4 5 தான். ஸோ இது எல்லாமே நான் ஆட் பண்ணால் கூட 15 தான் வரும். அப்போ என்னோட டார்கெட் எலிமெண்ட் எங்கோ இருக்குது. அப்போ நான் ஸ்டார்டிங் வச்சுட்டு விண்டோ ஏற்றுறேன் சரியே பட்ட வரல அப்படின்னா அவள் தான் எல்லா இதுவரையும் வரல அப்படின்னா ஆன்சர் இதுக்கப்புறம் வர வாய்ப்பே இல்லை, நீங்கள் அப்போ ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அப்போ ஸ்டெப் 1 என்னது அப்படின்னா, ஐ கீப் ஆன் இன்க்ரீஸ் த விண்டோ அன்டில் ஐ ஃபைண்ட் வேல்யூ தட் இஸ் கிரேட்டர் தன் கே, ரைட்? ஓகே, அப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணலாம், ஓகே நான் வந்து என்னோட விண்டோ வந்து கேவோட பெருசாக இருக்குதா, நீ வீரன் தான் நான் ஒத்துக்கிறேன், சரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ கிரேட்டர் தென் கே இருக்குதான், ரைட்? ஸோ நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் விக்ரம் படத்தில் வர மாதிரி, ஓகே நீ இப்போ கேவோட பெருசாக தான் இருக்க, ஃபைன். பட் ஸ்டில் நீ ரொம்ப பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டார்ட்டை ஷ்ரிங்க் பண்ணால் கூட மேபி யூ கேன் ஸ்டில் பி வேலிட். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 5 3 ஒரு வேலிட் ஆன்சர் தான். ஆனால் நான் பான் வின்னை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ தான் இந்த இடத்துல தான் நான் வந்து இன்னும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7 தொட்டிருப்பேன். அதனாலவே வந்து இது கரெக்டாக ஆன்சர் சொல்லிட முடியாது. நான் ஷ்ரிங்க் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஷ்ரிங்க் பண்ணாலுமே என்னோட விண்டோ ஸ்டில் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா ஷ்ரிங்க் பண்ணுறது தப்பு இல்லை, ரைட்? ஸோ நான் ஷ்ரிங்க் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் விண்டோ வேலிடா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே இல்லை, இப்போ நம்மளோட ஒரிஜினல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் பண்ணால் அப்படின்னா வேலிடா இல்லை, ரைட்? அப்போ நம்ம இங்கே ஷ்ரிங்க் பண்ண தேவையில்ல, ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட், ரைட்? ஓகே, சரி. அப்போது வந்து இப்போதைக்கு நம்மளோட பெஸ்ட் வேலிட் விண்டோ வந்து இதுதான். நம்ம ஷ்ரிங்க் பண்ணாலுமே சரிப்பட்டு வரல, அப்படி சரிப்பட்டுச்சுன்னா ஷ்ரிங்க் பண்ணிடலாம், தப்பு இல்லை, ரைட்? ஸோ அப்போது இதுக்கப்புறம் ஒரு வேலிட் விண்டோ இதுவரையும் நான் பார்த்ததுலேயே இவன் தான் பெஸ்ட் வேலிட் விண்டோ அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது அன்டில் திஸ் பாயிண்ட் ஓகே இது ஒரு நல்ல வேலிட் விண்டோனா நம்ம வந்து மின்னல் அப்டேட் பண்ணிடலாம், ரைட்? நம்ம மின்னல் இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம மின்னல் அப்டேட் பண்ணால் தான் நான் என்ன சொல்ல வரேன், இந்த எஸ்சிஇ வச்சுட்டு இப்போதைக்கு இந்த 3 தான் இப்போதைக்கு என்னோட மின்னல் வந்து 3 தான் இருக்க போகுது. ஸோ நான் எஸ்சி இங்கே ஊற்றிடுவேன். அப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே பார்க்கலாம், ரைட்? அப்பயும் மறுபடியும் வந்து 7 வந்துடுது, குறைச்சாலும் வராது, மறுபடியும் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், இப்படி வந்துகிட்டே இருக்கும், ரைட்? இப்போ எக்ஸாக்டாக இங்கே தான் வந்து வேணும் ரியல் வித் ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கலி என்னோட விண்டோ இங்கே இருக்க போகுது, ஸ்டார்ட் இங்கே இருக்க போகுது. ஸோ நான் அப்படியே நோத்திட்டே வரேன். இதுவரையும் மின்னல் சோஃபா நம்ம 3 தான் பார்த்துருப்போம், ரைட்? இப்போ இங்கே தான் அந்த ரியல் மேஜிக்கே நடக்கும். நான் இங்கே சொல்கிறேன் இல்லையா, அந்த ஷ்ரிங்கிங் மேஜிக்,
அந்த மேஜிக் வந்து இங்கே தான் நடக்கும் ரைட். ஸோ ஃபார் என்னோட விண்டோ வந்து greater than equal to k greater than equal to 7 தான் வேலிட் தான். பட் ஸ்டில் நான் ஷிங்க் பண்ணி பார்க்குறேன். ஷிங்க் பண்ணி குறைஞ்சாலுமே இன்னும் அது கரெக்டாக வேலிடாக நான் செக் பண்ணுறேன் ரைட். சிம்பிள் கைஸ். இப்போ அது ஒரு விண்டோ கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் ஆன்சர், பொட்டன்ஷியல் ஆன்சராக இருக்குது. பட் ஸ்டில் என்னோட ஆன்சர் வந்து மினிமமாக இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஒன்றும் கொஞ்சம் குறைச்சி செக் பண்ணலாமே அப்படி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் என்ன நடக்கும்னா இதுவே நீங்கள் ஒரு வைல் லூப்பில் போட்டு நீங்கள் ஷிங்க் பண்ணினே இருக்கலாம் ரைட். ஷிங்க் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணினே இருக்கலாம். ஸோ ஸோ நீங்கள் அந்தளவு டெஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கணும். ஸோ பேசிக்லி லெட்ஸே என்னோட greater than equal to வந்து மேபி 100 இருக்குது. ஓகே. அண்ட் நான் வந்து இங்கே தான் 79 பார்க்குறேன். அண்ட் அப்புறம் இங்கே தான் வந்து நான் 81 பார்க்குறேன். இவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூட் பண்ணதுக்கு இப்போ தான் 100 தாண்டுது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக 1 2 3 4 இப்படி தான் இருக்குது ரைட். என்னோட ஸ்டார்ட் வந்து இங்கே இருக்கும். அப்புறம் நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருப்பேன். இதுவரை 100 தாண்டல, 100 தாண்டின பாடு இல்லை. இங்கேயும் 100 தாண்டின பாடு இல்லை. ஆனால் இங்கே தான் 100 தாண்டுது ரைட். ஆனால் இப்போது இங்கே 100 தாண்டிடுச்சு. அதனாலே இது ஆன்சரா இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்ட்டை குறைச்சி பார்க்கணும் ஆன்சர் வருதான்ட்டு. ஸோ நான் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட்டை குறைச்சா கூட ஸ்டில் நான் 100 தாண்டிட்டு தான் இருக்கேன். குறைச்சாலும் 100 தாண்டிட்டு தான் இருக்கிறேன். குறைச்சாலும் 100 தாண்டி தான் இருக்கிறேன். அப்போ ஸ்டார்ட் இதுவே நீங்கள் குறைக்கலாம். இங்கே குறைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 100க்கான ஆன்சர் வந்து அப்போ இதுவே நீங்கள் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஷ்ரிங்கிங் லாஜிக் இருக்கு இல்லையா, இதுவே நீங்கள் ஒரு வைல் லூப்பில் போகலாம், தப்பே இல்லை ரைட். அப்போ நீங்கள் வந்து ஷிங்க் பண்ணிட்டே இருக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் விண்டோ வேலிடாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஷிங்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணுங்களேன், நான் ஒரு விண்டோ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ஒரு வேலிடான விண்டோ தான். பட் ஸ்டில் நான் ஷிங்க் பண்ண வேலிடா நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது அப்போ அன்டில் திஸ் பாயிண்ட் ஓகே இது வரையும் இது வேலிட் அப்படின்னா அப்போ இதுவரையும் நீங்கள் வந்து யூ ஹவ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ண அவசியம் இல்லை. இந்த என்டையர் சம் வச்சு ஒரு வேலை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்க. அப்போ உங்கள் அழகாக ஸ்டார்ட் இங்கே வந்துடும் ரைட். அப்போ அடுத்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்லைடிங் கொண்டு ஒரு பவரே ரைட். சரி ஓகே. இப்போ நான் சொன்ன இதை வந்து அப்படியே நம்ம கோடாக மாற்றலாம், அவ்வளோதான். ஸோ பேசிக்லி இந்த ஷ்ரிங்கிங் லாஜிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த வேரியபிள் வேரியன்ட். அதை வந்து நீங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம ரோஸ்லேயுமே இந்த ஷ்ரிங்கிங் லாஜிக்ன்றது நம்ம வந்து வென் டு மூவ் ரைட், அதாவது வென் டு மூவ் எண்ட், அதாவது எக்ஸ்பேண்ட் ரேஞ்ச் வந்து ரோ வந்து குட்டிஸாக தான் இருக்கும் நம்ம நோட்ஸில். ஆனால் வென் டு ஷ்ரிங்க் அண்ட் ஒய் இது வந்து நல்லா ஒரு பெரிய நோட்ஸ் எடுக்கணும். நிறைய பேர் நோட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இது கூட ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம கோடு எழுதலாம். கோடு guys, ஒன்ஸ் லாஜிக் உங்கள் மனசில் பதிஞ்சிச்சுன்னா கோடெல்லாம் ஒரு சப்பமேட் ரைட். சரி ஓகே. இப்போ கோடு வந்து இனிஷியலாக நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட் சொல்லிடலாம். ஸோ பேசிக்லி என்னோட விண்டோ ஸ்டார்ட் வந்து 0ல் இருக்கும், எண்டு 0ல் இருக்கும். அண்ட் நம்மளோட மினிமம் லென்த் அண்ட் விண்டோ சம் ரைட். விண்டோ சம் இனிஷியலாக 0 இருக்கும். அப்படின்னு என்னோட மினிமம் லென்த்தும் 0ல் இருக்கும். இது எல்லாமே 0 இருக்கும் ரைட். சரி ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், வைல் மேபி அதாவது என்னோட விண்டோ வந்து ஃபுல்லாக நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம் ரைட். ஸோ என்னோட விண்டோ எண்டு வந்து லைக் ஆஸ் லாங் அஸ் மை விண்டோ எண்ட் இஸ் லெஸ் தென் அரே லென்த் ஆர் இன்புட் லென்த் ரைட். அதாவது விண்டோ ஃபுல்லாக, அதாவது நான் ஸ்டார்ட் எண்ட் இருக்கேன், எண்டு ஃபுல்லாக நான் ஊற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னா அவள் அப்போ எண்டு ஸ்டார்ட் இங்கே வந்துடும் ஆர் ஸ்டார்ட் இங்கே வந்துடும். வாட் எவர் வயல் விண்டோ கண்டுபிடிச்சிட்டோம் வந்துருச்சு அப்படின்னா அவள் நான் இதுக்கு எண்டு நோத்த வேலை இல்லை, ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் வேரியபிள் வேரியண்ட்டில் வந்து நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணாலே போதும் தான். சரி ஓகே. அப்போ ஸ்லைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம ஃபஸ்ட்டு வேலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வி வில் எக்ஸ்பேண்ட் த விண்டோ ஆஸ் லாங் அஸ் we are trying to find the like நம்ம விண்டோ சைஸ் வந்து greater than equal to k ஆற வரையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரைட். நான் ஏன் வைல் லூப் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ என்னோட விண்டோ எண்டு வந்து மறுபடியும் இன்புட் லென்த் இன்னும் அந்த இன்புட் லென்த் வரையும் நான் நவுத்துட்டே இருப்பேன். அண்ட் என்னோட விண்டோ சம் வந்து ரைட், என்னோட விண்டோ சம் வந்து லெஸ் than or equal to டார்கெட் கே. இதுவரையும் நான் விண்டோ நவுத்திட்டே தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ இதுவரையும் நான் விண்டோ நவுத்திட்டே தான் இருக்கணும் ரைட். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ இது லெஸ்ஸாக இருக்குன்னா வந்து விண்டோ லைக் ஸோ பேசிக்லி ஃபஸ்ட் ஐ அப்டேட் த சம். ஸோ என்னோட விண்டோ சம் ஈக்குவல் டு விண்டோ சம் ப்ளஸ் இன்புட் ஆஃப் விண்டோ இன்ட் ரைட். ஸோ பேசிக்லி என்னோட விண்டோ சம்மை வந்து நான் வந்து விண்டோ என்னோட எண்ட் பாயிண்ட்டை நவுத்த என்னோட சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ ஆஸ் லாங் அஸ் என்னோட சம் வந்து கே தொடர வரையும் ஆட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து அப்படி என்ன பண்ணோம், விண்டோ என் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இஃப் யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் கோடிங், நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கோட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இந்த 2 லைனை நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம். நோ விண்டோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு இன்புட் லென்த் ஆஃப் விண்டோ என் ப்ளஸ் ப்ளஸ்.
இதெல்லாம் வந்து அந்த கோடிங் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி இருந்தால் கூட ஓகே தான், ரைட்? ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், எவ்ரி திங் இஸ் ஃபைன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து என்னோட விண்டோ வந்து நான் ஏற்றிட்டே இருக்கேன், ஏற்றிட்டே இருக்கிறேன். எப்போ அதாவது என்னோட விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கேன் என்னோட கே லென்த் தொடர வரை. இந்த மொமெண்ட் ஒரு புது எலிமெண்ட் ஆட் பண்ணி கே சைஸை நான் தொட்டுட்டேன் ஆர் கே சைஸை நான் தாண்டிட்டேன் அப்படின்னா அப்போ அது ஒரு வேலிட் விண்டோ தான். பட் ஸ்டில் அதை நம்ம ஷ்ரிங்க் பண்ணாலுமே அது ஸ்டில் வேலிடாக இருக்க நம்ம செக் பண்ணணும். அந்த மேஜிக்கல் ஷ்ரிங்கிங் லாஜிக் இருக்குது, ரைட்? அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ பேசிக்லி வி கேன் செக் தட். ஸோ வைல், ஓகே, ஸோ பேசிக்லி வைல் என்னோட விண்டோ எண்டு வந்து விண்டோ ஸ்டார்ட்டோட சாரி சார் இதெல்லாம் வந்து பேசிக் எட்ஜ் கண்டிஷன்ஸ். அது நம்ம கோட் அடிக்கும் போது எரர் வரும்போது தான் தெரியும். ஸோ பேசிக்லி இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னோட மைண்டில் நான் கோட் அடிக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இப்போது ஒரு எலிமெண்ட்டை நான் அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னோட விண்டோ ஸ்டார்ட், அதாவது நான் ஷ்ரிங்க் பண்ணாலுமே என்னோட விண்டோ வேலையை நான் செக் பண்ணுவேன். நான் ஷ்ரிங்க் எப்படி பண்ணுவேன்? பேசிக்லி என்னோட விண்டோ சம்மோட ரைட் நான் வந்து இன்புட் அறையில் இருக்கிற என்னோட விண்டோ ஸ்டார்டிங் எலிமெண்ட் இல்லையா, பேசிக்லி என்னோட ஃபஸ்ட் எலிமெண்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் விண்டோ ஸ்டார்ட் வந்து 0 தானே இருக்குது. ஸோ என்னோட ஸ்டார்ட் பாயிண்டில் இருக்க அந்த விண்டோ ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நான் குறைச்சி பார்த்து விண்டோ இன்னும் வேலிடாக இருக்கா நான் செக் பண்ணுறேன். ஸோ எப்படி செக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து என்னோட சம்மை நான் குறைச்சிட்றேன். சம்மை குறைச்சிட்டு இப்போது இந்த குறைஞ்ச சம்மோட வேல்யூ வந்து கேவோட பெருசாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஷ்ரிங்க் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸ்டில் வி கேன் ஷ்ரிங்க் இட், ரைட்? ஸோ நம்ம ஷ்ரிங்க் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? விண்டோ ஸ்டார்ட் மைனஸ் நான் ஷ்ரிங்க் பண்ணலாம். பட் இப்போ நான் ஷ்ரிங்க் பண்ணாலுமே என்னோட வேலிட் விண்டோ சம் நான் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ வேலிட் விண்டோ சம் என்னது? ஸோ நான் ஷ்ரிங்க் பண்ணாலுமே என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் கேவாக தான் இருக்குது. ஸோ விண்டோ சம் ஈக்குவல் டு விண்டோ சம் மைனஸ் இன்புட் ஆஃப் விண்டோ ஸ்டார்ட், ரைட்? ஸோ பேசிக்லி ஒரு பெரிய விண்டோ சம் இருக்குது, லைக் ஒரு பெரிய சம் 100 இருக்குது. என்னோட டார்கெட் லென்த்தே வந்து 80 தான், ரைட்? அப்போது நடுவில் இங்கே ஏதோ சும்மா 1 2 இருக்கிறான். ஸோ இவனெல்லாம் நம்ம தள்ளி போடலாம், தப்பு இல்லை. இவன் தள்ளி போட்டாலுமே ஸ்டில் என்னோட விண்டோ வந்து 80யோட பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னோட கரண்ட் விண்டோ சைஸ் 100 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 100 மைனஸ் நான் ஷ்ரிங்க் பண்ணி பார்க்குறேன். என்னோட விண்டோ ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து நான் ஷ்ரிங்க் பண்ணி பார்க்குறேன். ஷ்ரிங்க் பண்ணி கிரேட்டர் தன் கேவான்னு பார்க்குறேன், கிரேட்டர் தன் 80 பார்க்குறேன், ரைட்? அப்படி கிரேட்டர் தன் 80 இருந்துச்சுன்னா அப்போ நான் விண்டோ நவுத்தலாம். பட் விண்டோ நவுத்துக்கு முன்னாடி என்னோட வேல்யூ விண்டோ சம் அப்டேட் பண்ணணும், ரைட்? ஸோ என்னோட வேல்யூ விண்டோ சம் ஈக்குவல் டு விண்டோ சம் மைனஸ் இன்புட் ஆஃப் விண்டோ ஸ்டார்ட் அப்படின்னு எழுதிடுறேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ பேசிக்லி நான் ஷ்ரிங்க் பண்ணி செக் பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ணாலுமே என்னோட விண்டோ வேலிட் தான் இருக்குது அப்படின்றத நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட வந்து அப்சல்யூட் விண்டோ சம், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து என்னோட இதை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லி என்னோட ஆன்சர் வேல்யூ வந்து ஆன்சர் ஈக்குவல் டு math.min ஆஃப் என்னோட ப்ரீவியஸ் ஆன்சர் ப்ளஸ் இப்போது இந்த கரண்ட் ஆன்சர். ஸோ இந்த கரண்ட் ஆன்சர் இந்த விண்டோ எண்ட் மைனஸ் விண்டோ ஸ்டார்ட், சிம்பிள். லைக் அந்த லென்த் தானே கேட்குறாங்க, விண்டோ எண்ட் மைனஸ் விண்டோ ஸ்டார்ட். இப்போ நம்ம ஷ்ரிங்க் பண்ணாலுமே விண்டோ வேலிடாக தான் இருக்குன்ற இந்த லூப் நம்ம பண்ணி முடிச்சிருப்போம், ரைட்? ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து விண்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும், ரைட்? நான் சிம்பிள் ஒன்று மட்டும் யோசிச்சுங்க கைஸ். நீங்கள் எப்போல்லாம் விண்டோ ஸ்டார்ட் மைனஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் விண்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். அதுதானே உலகம். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து விண்டோ சம் ஈக்குவல் டு விண்டோ சம் மைனஸ் இன்புட் ஆஃப் விண்டோ எஸ். இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு அந்த நம்ம ஷ்ரிங்கிங் விண்டோ லாஜிக் என்ன, பழையன கழிதல் புதியன புகுதல் அதானே. ஸோ இப்போ நம்ம வந்து என்னோட விண்டோ ஸ்டார்ட் இங்கே இருக்குது, விண்டோ எண்ட் இங்கே இருக்குது, ரைட்? ஸோ நான் விண்டோ எண்டு வந்து அடுத்த ஐட்ரேஷன் நவுத்தும் போது விண்டோ சம் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த விண்டோ சம்மை நான் இங்கே நவுத்தும் போது இந்த பழைய விண்டோ சம்லாம் இவனை தூக்கணும். ஸோ அதுதான் பழைய விண்டோ சம், இதான் பழைய விண்டோ சம்னு ஒன்று தூக்கி நான் விண்டோ ஸ்டார்ட்டை நவுத்துறேன். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இங்கே அதை விண்டோ ஸ்டார்ட்டை நவுத்துறேன், பட் இங்கே வேல்யூ அப்டேட் பண்ணல. ஸோ இதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக. நான் எனக்கு எழுதும்போது இப்படி தான் எழுத பிடிக்கும். ஸோ பேசிக்கலி நான் விண்டோ சம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ விண்டோ மைனஸ் ஈக்குவல் டு போட்டுட்டேன். ஸோ பேசிக்கலி இன்புட் ஆஃப் விண்டோ ஸ்டார்ட் ++. ஸோ நீங்கள் வந்து இது இப்படி எழுதலாம் சிம்பிளாக. ஏன் இப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்கள் விண்டோ சம்மை மைனஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நவுத்துறீங்க. ஆனால் அது நீங்கள் எப்படி தனித்தனியாக ஓகே, ஒட்டுக்காதனால ஃபைன், எனிதிங் இஸ் ஃபைன். பட் திஸ் இஸ் ஹவ் வி கம்ப்யூட்டட். ஸோ நான் மறுபடியும் வந்து கசகசன் இருக்குதான், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த பார்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார்ட் வந்து நம்ம வந்து விண்டோ சம்மை ஏற்றிட்டே இருக்கிறோம் அன்டில் வி ரீச் கே, ரைட்? ஓகே, அடுத்து இந்த பார்ட் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஓகே நம்ம ரீச் நம்ம விண்டோஸ் எம் ஏற்றிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் விண்டோஸ் எம் ஏறிடுச்சு அப்படின்னா அப்போ we have found the right window, வேலிட் விண்டோ நம்ம ஃபவுண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம், ரைட்? அந்த வேலிட் விண்டோ நான் ஃபவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போது நான் என்னதான் வேலிட் விண்டோ ஃபவுண்ட் பண்ணாலுமே ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கலாம், ஷ்ரிங்க் பண்ணாலுமே இன்னும் வேலிடாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஷ்ரிங்கிங் லாஜிக் ஷ்ரிங்க் பண்ணாலுமே வேலிடா இல்லையா, ஷ்ரிங்கிங் லாஜிக் வேலிடா இல்லையா டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது உண்மையோட நல்ல யூஸ் கேஸ். இதுதான் ரொம்ப நிறைய பேர் தப்பு பண்ணுற இடமே தான், ரைட்? ஓகே, இது பண்ணிட்டேன். அடுத்து ஓகே, இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்ச வேலிட் விண்டோவில் ஷ்ரிங்க் பண்ணியும் வேலிடாக இருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்ல மினிமம் விண்டோ தான்டா அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ ஐ வில் அப்டேட் தி ஆன்சர். அப்படி ஆன்சர். அப்புறம் என்ன, அடுத்த ஸ்லைடு போகிறேன். ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கோடு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இட்ஸ் வெரி, நான் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் எடுத்திருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பது தான் தெரியும். பட் ஸ்டில் யூ ஹவ் டு கீப் ஃபாலோ வித் இட், ரைட்? நான் சொல்கிற அந்த லாஜிக்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சு அதை அப்படியே கோடாக மாற்ற தெரிஞ்சுக்கோங்க. கச இருக்குதா, பட் நம்ம நோட்ஸில் நீட்டாக எழுதிடுவோம். ஸோ திஸ் இஸ் தி லாஜிக் ஐ வாண்ட் டு டெல். ஸோ பேசிக்லி சிம்பிளாக வச்சுங்க, நான் வேலிட் கண்டுபிடிச்சே இருக்கேன். ஷ்ரிங்க் பண்ணாலுமே வேலிடான்னு செக் பண்ணுறேன். ஓகே, இது அப்போ இவன் தான் இருக்கிறதுலே மினிமம். ஷ்ரிங்க் பண்ணாலும் வேலிடாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம், ரைட்? ஸோ இது மினிமம் இருக்கனால இது பண்ணுறோம். சரி, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வந்து மினிமம் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம லாங்கஸ்ட் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எப்படி கேட்டாலுமே நம்ம போடுறோன்ற ஒரு தைரியம் வரும். ப்ளஸ் இது கொஞ்சம் மீடியம் லெவல் கொஸ்டின். இதுக்கு வந்து மோர் ஸ்லைட் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் மீடியம் கொஸ்டின் ஒன்லி, டோன்ட் வரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் substring with k unique characters. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸ் ஒரு இன்புட் இருக்குது. ஓகே, இன்புட்டில் வந்து மேபி ஏஏ பிஏ சி பிஇ பிஇ பிஇ. இப்போ கே ஈக்குவல் டு 3னா எந்த சப்ஸ்ட்ரிங்கில் நீங்கள் எடுத்த சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 3 யூனிக் கேரக்டர் தான் இருக்கணும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது லாங்கஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நான் மூணு யூனிக்கான கேரக்டர் பார்க்குற வரையும் நான் சப்ஸ்ட்ரிங் ஏற்றிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் ஏபிசி 3 யூனிக்கான கேரக்டர் பார்த்துட்டேன், அதோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ இதான் ஆன்சராக இல்லை, ஏன்னா இதோட இன்னும் ஒரு பெரிய யூனிக் கேரக்டர் இருக்குது. இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா சி பிஇ நிறைய ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே வந்து எவ்வளோ ரிப்பீட் ஆனாலுமே இதில் யூனிக் கேரக்டர் கவுண்ட் வந்து 3 தான். அதோட லென்த் வந்து ப்ரீவியஸ் லென்த்தோட பெருசாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதான், ரைட்? ஸோ சம்மவ் நம்ம சப்ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரிங் தான் ஆன்சர். எந்த சப்ஸ்ட்ரிங் லாங்கஸ்ட்டாக இருக்குது ப்ளஸ் கே யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குது. நோட் எக்ஸாக்டாக கே யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட், ரைட்? இட்ஸ் நாட் லைக் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கே அப்படிலாம் இல்லை, எக்ஸாக்டாக அந்த கே யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கணும். இன்கேஸ் அப்படி ஒரு ஸ்ட்ரிங்கே இல்லைடா அப்படின்னா இப்போ லெட்ஸ் இப்போ கே ஈக்குவல் டு 3 கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு ஏபி தான் இருக்குது. அப்போது கே ஈக்குவல் அதாவது 3 யூனிக் கேரக்டர்ஸ் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டன் -1 பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பேசிக் எஜ்கேஸ், அதெல்லாம் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இந்த பேசிக் எஜ்கேசஸ் அதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸ்லேயே கவர் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். நம்மளோட மெயின் லாஜிக் வந்து ஸ்லைடிங் வச்சு எப்படி சால்வ் பண்ணுவோம் அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும், ரைட்? சரி, ஓகே. இப்போ இதை வந்து லாஜிக் கொஞ்சமாக யோசிப்போம், ரைட்? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஷ்ரிங்கிங் தான் இருக்கிறதுலே இட்ஸ் வெரி வெரி டஃப் டு மாஸ்டர் இன் திஸ் பர்டிகுலர் பேட்டர்ன். ஷ்ரிங்கிங் ஆர் லைக் நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம லாங்கஸ்ட் வேல்யூ கிடச்சிட்டே இருக்குது, ரைட்? பட் ஓகே, கட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஏன் ஷ்ரிங்கிங் தான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விண்டோ எண்டு வந்து நம்ம ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிக்கிற வரையும் நம்ம விண்டோ நவுத்திட்டே தான் இருப்போம், அதில் டவுட்டே இல்லை, ரைட்? ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிக்கிற வரையும் விண்டோ நவுத்திட்டு தான் இருப்போம். பட் நம்ம விண்டோ ஸ்டார்ட் நவுத்தும் போது தான் சில பல வித்தைகள் பண்ணி நவுத்துவோம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட் வச்சு பண்ணுவோம். ஓகே, நான் ஒரு வாட்டி டபிள்யூ போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் ஸ்டார்ட் எண்டுன்னு வச்சுக்கிறேன். பட் நீங்கள் கோடில் டபிள்யூஎஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்னோட விண்டோ ஸ்டார்டிங் இருக்குது, விண்டோ எண்டிங் இருக்குது, ரைட்? சரி, ஓகே. இப்போது சம்மவ் நான் வந்து என்னோட யூனிக் கேரக்டர் கவுண்ட் வந்து நான் மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி மேப் தான் ஒரே வழி, ரைட்? அப்போ அந்த மேப்பை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கணும், ரைட்? ஸோ பேசிக்லி என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சியை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ விண்டோ ஃப்ரீக்வன்சி அந்த விண்டோவில் ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்கு. ஸோ நமக்கு தேவை எத்தனை வாட்டி வந்திருக்கலாம் மேட்டர் இல்லை, பட் அட்லீஸ்ட் இத்தனை நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர் வந்திருக்கா இல்லையன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
எப்படி ஃப்ரீக்வன்சி நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா ஏ ஒரு வாட்டி வந்திருக்கு, மறுபடி ஏ பார்த்தோன்னா 2 வாட்டி வந்திருக்குன்றது நம்ம ஸ்லைட் பண்ண ஃப்ரீக்வன்சி நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது அரேலையோ ஆஷ் மேப்லையோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது ஒரு மேட்டர் இல்லை. பட் எத்தனை நம்பர் ஆஃப் நம்ம யூனிக் கேரக்டர்ஸ் வரையும் பார்த்துருக்கோம் சோஃபார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு மேபி நமக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும், ரைட்? ஸோ கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அது ஒரு வேல்யூ விண்டோவிலே நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம பார்க்குற இந்த யூனிக் கேரக்டர்ஸ், இந்த யூனிக் கேரக்டரோட கவுண்ட்டும் இந்த நம்ம ஒன்று கொஸ்டினில் இருக்க கேமும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வேலிட் விண்டோ, ரைட்? ஆனால் அந்த வேலிட் விண்டோவில் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இல்லைச்சு, ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு யூனிக் கேரக்டர் கவுண்ட் தேவைப்படும். தட் இஸ் ஈக்குவல் டு கேவாக நான் செக் பண்ணுறேன். இங்கே தான் நான் வேலிட் விண்டோ அப்படின்னு செக் பண்ணுவேன். பட் வாட் இஃப் நான் வந்து விண்டோவை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒரு லெவலுக்கு மேலே அதுபான எக்ஸ்பேண்ட் ஆகி என்னோட யூனிக் கேரக்டர் கவுண்ட் கேவோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பாக ஷ்ரிங்க் பண்ணி தான் ஆகணும் விண்டோவை, கரெக்டாக? ஸோ வென் டு ஷ்ரிங்க், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஷ்ரிங்கிங் லாஜிக் ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் கஷ்டம், ரைட்? சரி, ஓகே. அப்போது நீங்கள் அப்படி ஷ்ரிங்க் பண்ணும்போது ஆன்சர் வந்து மாறாமல் பிசுறாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, லெட்ஸே இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஏ ஏ ஏ பி ஏ மேபி டி இப்படி இருக்குது, ஓகே? ஸோ இந்த மொமெண்ட் நான் டி பார்த்த உடனே என்னோட யூனிக் கேரக்டரோட கவுண்ட் வந்து கேவோட அதிகமாக, ஏன்னா யூனிக் கேரக்டர் வந்து 3 தான். நான் சோஃபார் ஏபியே இங்கே பார்த்துட்டேன். ஆனால் நான் இப்போ எண்ட் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் வந்து எஸ் இங்கே தான் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இ இங்கே இருக்குது, ரைட்? இப்போது இ இங்கே இருக்கும்போது என்னோட கவுண்ட் 3 தான். அப்போ இது ஒரு வேலிடான ஆன்சர் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஓகே? இப்போ அடுத்து நான் இ வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் இல்லை, ஓகே? இப்போ யூனிக் கேரக்டர் கவுண்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ இந்த கொஸ்டின் நல்லா யோசிச்சிங்கன்னா எனக்கு தேவை லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். அப்போது முடிஞ்ச அளவுக்கு என்னோட விண்டோ சைஸ் வந்து பெருசாக இருக்கணும், ஆனால் வேலிடாக இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ நான் ஒரு வேலிட் வழக்கம் போல் என்றைக்குமே ஸ்டெப் 1 ஈக்குவலாக தான், ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிக்கிற வரையும் நான் விண்டோ வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எக்ஸ்பேண்ட் விண்டோ until you find one valid window, ரைட்? சரி, ஓகே. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கேன், இது வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ பேசிக்கலி இப்போ ஏ பிஏ டி இப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ என்னோட கே ஈக்குவல் டு 3 அப்படின்னா நான் ஸ்டார்ட் எண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நான் எண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருப்பேன். எண்ட் இங்கே வர வரையும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இது வரையும் கே 3 தொடல. இந்த மொமெண்ட் இ வந்து மறுபடியும் இங்கே சாரி லட்சம் இங்கே ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இந்த இ வந்து இங்கே சி பார்த்த உடனே 3 கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம், 3 யூனிக் கேரக்டரை பார்த்துட்டோம். சரி, ஓகே. அப்போ இது வந்து ஒரு வேலிட் விண்டோ தான். அப்போ நம்ம வந்து இது வந்து லென்த்தில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம லாங்கஸ்ட் லைக் மேக்ஸ் லென்த் மேக்ஸ் எல் ஈக்குவல் டு நம்ம இ மைனஸ் எஸ் ப்ளஸ் 1 நம்ம வந்து மேக்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறோம், ரைட்? இட்ஸ் நாட் அ பிக் டீல். சரி, ஓகே. நம்ம இதை அப்டேட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், அடுத்த ஐட்ரேஷனில் இ நவுரும், ஓகே? அதே மாதிரி நம்ம எஸ்ஸை நவுத்துவோம். ஆனால் இங்கே தான் பிரச்சனை. ஏன்னா நான் எஸ் இங்கே இ இருக்கும்போது நான் எஸ்ஸை நவுத்திட்டேன் அப்படின்னா வேலிட் விண்டோலேருந்து என்னோட லாங்கஸ்ட் குறைஞ்சிருது, ரைட்? அப்போ நான் எஸ் அப்போ வந்து வென் டு மூவ் எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? வென் டு ஷ்ரிங்க், அகைன் வென் டு ஷ்ரிங்க் யூ நீட் டு திங்க் ப்ராப்பர்லி வென் டு ஷ்ரிங்க். ஸோ நான் எப்போ வந்து நான் எஸ்ஸை மூவ் பண்ணணும்னா, நான் எஸ்ஸு மூவ் பண்ணாலுமே ஸ்டில் நான் வேலிடாக இருக்கா இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் எப்போ எஸ் மூவ் பண்ணுவீங்க, லெட்ஸே உங்களோட யூனிக் கேரக்டர் கவுண்ட் வந்து கேவோட அதிகமாக இருந்தால் நீங்கள் எஸ் மூவ் பண்ணலாம், தப்பு இல்லை, ரைட்? அது எப்படி ப்ரோ நீங்கள் எப்படி வந்து யூனிக் கேரக்டர் கேவோட அதிகமாக இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு சினாரி மாட்டோம் இல்லையா? இப்போ வந்து லெட்ஸே இந்த சினாரி இருக்குது, ஆளுமே யோசிக்கணும், ரைட்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஏ பெருசாக போய் பிசி முடிஞ்சுனா அப்படின்னா இது ஒரு வேலிட் விண்டோ, ரைட்? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்ட் நவுத்தனா தட் இஸ் மீனிங்லெஸ். ஏன்னா நான் ஸ்டார்ட் நவுத்தனா ஆக்சுவலி ஐம் கைண்ட் ஆஃப் அஃபெக்டிங் மை விண்டோ, ரைட்? ஆனால் நான் இங்கே எண்டு நவுத்திட்டதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட்டை நவுத்தலாம். ஏன் அப்படின்னா நான் எண்டு நவுத்தினதுக்கப்புறம் இங்கே டி இருக்கான். அப்போ என்னோட யூனிக் கவுண்ட் வந்து 4, என்னோட யூனிக் கவுண்ட் வந்து 4 ஆயிடுச்சு, ரைட்? ஆனால் என்னோட கே ஈக்குவல் டு 3 தான். அப்போ நீங்கள் ஷிங்க் பண்ணலாம், தப்பு இல்லை. ஷிங்க் பண்ணலாம், தப்பு இல்லை. ஷிங்க் பண்ணலாம், தப்புலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்லைட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி you should not move yes when the window is pakka valid and it has only exact k number of characters, which means there are some repeated characters and there might be some repeated characters which is needed for the answer. அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் when to move yes அப்படின்னா, அதாவது see guys, every iteration by டிஃபால்ட்டாக எல்லா ஐட்ரேஷனுமே இ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது, அதில் டவுட்டே வேணாம், ரைட்? ஐட்ரேஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பை எனி சான்ஸ் என்னோட யூனிக் கேரக்டரோட கவுண்ட் வந்து கேவோட அதிகமாக மட்டும்தான் நான் வந்து விண்டோ ஸ்டார்ட்டே ப்ளஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த ஸ்லைட் பண்ணி தான் ஆகணும், ரைட்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு நான் 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ ஸ்மாலஸ்ட் விண்டோவில் நம்ம விண்டோ வேலிட் ஆகிற வரையும் நம்ம குறைச்சினே இருந்தோம், ஏன்னா அங்கே மினிமம் விண்டோ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இங்கே என்னோட ஆன்சரே ஒரு லாங்கஸ்ட் விண்டோ, ரைட்? அப்போ எப்போ ஒரு லாங்கஸ்ட் விண்டோனா நான் ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அவனை தொல்லப்படக்கூடாது, ரைட்? எப்போ வந்து இன்வாலிடாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்லைட் பண்ணலாம். இன்வாலிட் மீன்ஸ் ஸ்லைட் இட், ரைட்? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு கெட் திஸ்
இன்ட்யூஷன். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதே மாதிரி நிறைய கொஷின் நம்ம நோட்ஸில் பார்க்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்லைடிங் வந்து ப்ளூ தீமில் போட்டுருங்க. ப்ளூ தீம் மீன்ஸ் when compared to நார்மல் லெஃப்ட் அண்ட் 2 pointers இது கொஞ்சம் கஷ்டம். யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் டு கெட் தட் ப்ராப்பர் இன்ட்யூஷன் இன் யோர் மைண்ட். ஓகே, சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், விண்டோ எக்ஸ்பேண்ட் until it gets valid. Until it gets valid, expand. Right? Second, ஸோ இது வந்து இதை வேலிடாக இல்லைன்னு செகண்ட் நம்ம வந்து யூனிக் கேரக்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி நம்ம நிறைய வேரியபிள்ஸ் வச்சு ட்ராக் பண்ணுவோம். தட் இஸ் தேர். லைக் விண்டோ ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுறோம் அண்ட் யூனிக் கேரக்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். தட் இஸ் தேர், ரைட்? சரி, ஓகே. இப்போ when to move yes, that you need to think about it, right? So when to move yes, I'll move yes only when my unique count is greater than k, then slide, right? And of course before sliding we will update window frequency update பண்ணிட்டு தான் நம்ம ஸ்லைட் பண்ணுவோம், ரைட்? And third is very simple, like update answer result, update result. So simple தான். When to string ன்றது என்ன அப்படின்னா, see, think that let's say B C, okay, A, maybe D, okay, என்னோட k equal to 2 வச்சுக்கோங்க, okay, 2 வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸ் என்னோட விண்டோ ஸ்டார்ட் ஆக்சுவலாக பார்த்து எனக்கு ஆன்சர் என்ன, விண்டோ எண்ட் இங்கே இருக்குது, விண்டோ ஸ்டார்ட் இங்கே இருக்குது, ரைட்? பட் பை எனி சான்ஸ் என்னோட விண்டோ ஸ்டார்ட் இங்கே இருந்தாலும் அது ஆன்சர் தான். இங்கே ஸ்டார்ட் எண்ட் இருக்குது, ஓகே. ஸோ ஃபார் என்னோட k equal to 3. ஸோ இது ஒரு லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் எக்ஸாக்ட்லி ஆஸ் 3 characters, ரைட்? ஓகே. ஸோ இப்போது நம்ம ஸ்லைட் பண்ணி நம்ம நவுத்துவோம். நம்ம எஸ் நவுத்த மாட்டோம். எஸ் எப்போ நவுத்துவோம்னா கேவோட கூட தான் நவுத்துவோம், ரைட்? ஸோ இப்போ நான் இங்கே நவுத்துறேன். இங்கே நவுத்ததுக்கப்புறம் இப்போது என்னோட யூனிக் கேரக்டர் கவுண்ட் வந்து 4 ஆயிடுச்சு. into ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ பேசிக்கலி நான் அடுத்த ஸ்லைடு போகிறேன் அப்படின்னா அது எப்போ நான் அடுத்த ஸ்லைடு போவோம் அப்படின்னா அடுத்தும் எனக்கு வந்து ஸோ பேசிக்கலி ஐ நீட் டு மெயின்டைன் k equal to 3. என்னோட விண்டோ சைஸ் வந்து 3 நான் மெயின்டைன் பண்ணணும், ஓகே. இப்போ நான் ஒரு பெரிய விண்டோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதில் எக்ஸாக்டாக k equal to 3 தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் விண்டோ குறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. விண்டோ ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கான நேரம் அது இல்லை. ஏன்னா நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் லாங்கஸ்ட், அதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ அதுக்கப்புறம் சரி, ஓகே, இப்போ நான் ஒரு புது கேரக்டர் பார்த்துட்டேன், என்னோட k 4 ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் ஷ்ரிங்க் பண்ணலாம், தப்பு இல்லை, ரைட்? ஆனால் நான் இப்போ எப்போ ஷ்ரிங்க் பண்ணணும்னா மறுபடியும் நான் ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிக்க நான் ஷ்ரிங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போது லெட்ஸே நான் வந்து இங்கே வந்து லெட்ஸே இப்போ A B, லெட்ஸே நான் வந்து இப்போ இங்கே A அப்புறம் B C D இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ என்னோட இது இப்போதைக்கு என்னோட லாங்கஸ்ட் விண்டோ இங்கே தான் இருக்குது, ஓகே. ஸோ இவன் நான் 3 கேரக்டர் பாட்டு எனக்கு லாங்கஸ்ட் விண்டோ இருக்குது. அண்ட் அடுத்து இங்கே நான் வந்து D பார்க்கணும்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஓகே. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர், ரைட்? பட் இப்போதைக்கு நம்ம ஸ்லைட் பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு வேலிட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம், ரைட்? ஸோ நம்ம ஸ்டார்ட் நவுத்த மாட்டோம். ஏன்னா எக்ஸாக்டாக இப்போ k equal to 3 இருக்குது, ரைட்? அப்போ நான் இதை நவுத்துவேன். k equal to 3 இருக்குது, கரெக்டாக இருக்குது இது வரையும். ஸோ லாங்கஸ்ட் விண்டோ சோஃபா நம்ம நல்லா ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இங்கே ஒரு புஷிங் நவுத்தும் போது ஒரு புது ஆள் உள்ள வரான். இப்போ k 4 ஆயிடுச்சு. இப்போ k 4 ஆனால் நான் எஸ் நவுத்தணும். இப்போ நான் எஸ் நவுத்துனாலுமே k 4 தான் இருக்குது, ரைட்? அப்போ இதுக்கப்புறம் இந்த இ பலவாட்டி வந்து இதுக்கப்புறம் இந்த டி பலவாட்டி வந்து ஒரு புது ஸ்ட்ரிங் வருவான் இல்லையா? அப்போ நான் அடுத்து k equal to 3 இருக்கிற வரையும் நான் விண்டோ ஷ்ரிங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், ரைட்? ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ பேசிக்கலி when I try to shrink the window, I need to make sure my next slide is a potential of valid answer. அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும், ரைட்? கேரக்டர் வந்து கேவோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்லைட் பண்ணுவோம். பட் தென் அந்த ஸ்லைடு பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணணும். பட் இந்த ஸ்லைடு வந்து நம்மளோட யூனிக் கேரக்டர், அதாவது until you lose one unique character. Until you lose one unique character, you slide, right? As usual, நமக்கு வந்து இனிஷியலாக நம்ம எல்லா வேரியபிள்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ பேசிக்லி நான் ஸ்டார்ட்னே வச்சுக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0, எண்ட் ஈக்குவல் டு 0, எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்க போகுது. அண்ட் யூனிக் கேரக்டர் கவுண்ட்டும் சோஃபார் 0 தான், ரைட்? அண்ட் என்னோட மேக்ஸிமம் லென்த்தும் 0 தான் சோஃபார்.
அண்ட் வேறு ஏதாவது தேவைப்படுமோ அஃப்கோர்ஸ் நம்மளோட லைக் ஃப்ரீக்வன்சி மேப் விண்டோ ஃப்ரீக்வன்சி ரைட். இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி அரே 26 ஆர் வாட் எவர். சரி ஓகே, இதெல்லாம் வந்து இனிஷியலாக அந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி அரே எல்லாமே 0 தான் இருக்க போகுது. சரி ஓகே, வழக்கம் போல் நம்ம ஒரு வைல் லூப் ரன் பண்ணுவோமா. ஸோ விண்டோ எண்ட் வந்து லெஸ் தென் லென்த் வரையும், லென்த்னா இன்புட் லென்த், அந்த அரே லென்த்னு வச்சுக்கோங்க. ஓகே சரி ஓகே, இது வரையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே, நான் ஒரு கேரக்டரை பார்த்தோன்னே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணணும். ஸோ ஒரு கேரக்டர் பார்த்தோன்னே நான் விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணுறேன் ரைட். ஸோ பேசிக்கலி விண்டோ ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி அப்டேட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் லைக். ஸோ என்னோட இன்புட் அரேயில் என்னோட இன்புட் அரேயோட கேரக்டர் இருக்குல்லையா, அந்த கேரக்டர் விண்டோ எண்ட், இதுதான் என்னோட இன்புட் கேரக்டர் -a ரைட் ++. ஸோ பேசிக்கலி இப்போ நான் வந்து ஏ பார்த்தேன் அப்படின்னா அந்த ஏவோட பேஸ் வேஸ்கி வேல்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ உங்களுக்கு விண்டோ ஃப்ரீக்வன்சியில் இந்த 0th பொசிஷனில் உங்களுக்கு வந்து ++ பண்ணுறதுனால 1 ஆயிரும். பேசிக்கலி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேரக்டரோட இண்டெக்ஸில் உங்களுக்கு அந்த கவுண்டர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பேசிக்கலி இட்ஸ் லைக் ஃப்ரீக்வன்சி கவுண்டர் அப்டேட். இதெல்லாம் வந்து ஆஷிங்களுக்கு தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் படித்ததுக்கப்புறம் தான் இந்த கொஷின்லாம் புரியுமே. ஓகே, ஸோ நான் விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லைக் ஐ நீட் டு செக் யூனிக் கேரக்டர் கவுண்ட் ரைட். ஸோ யூனிக் கேரக்டர் கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ யூனிக் கேரக்டர் கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சியில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி என்னோட கரண்ட் கேரக்டரோட விண்டோ ஃப்ரீக்வன்சி என்னது, என்னோட இன்புட் விண்டோ எண்ட் ரைட். என்னோட இன்புட் விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1, அதாவது எக்ஸாக்டாக 1 இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு யூனிக் கேரக்டர். அதாவது நம்ம ஏ பார்த்துனே இருக்கோம் அப்படின்னா என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சியில் என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சியில் வந்து ஏபிசிடி இதான் இண்டெக்ஷனுங்களே, ஏ கவுண்டர் 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும் ரைட். ஸோ அப்போது சோஃபார் என்னோட கேரக்டர் கவுண்ட் வந்து 1 இருந்தால் மட்டும்தான் நான் யூனிக் கேரக்டர் கவுண்ட் ++ பண்ணுவேன். இல்லைனா யூனிக் கேரக்டர் இல்லை ரைட். அடுத்து நான் பி பார்க்கும்போது அப்போ பியோட கவுண்ட் 1 மாதிரி இருக்கும். இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்டில் அடுத்த நெக்ஸ்ட் ஐட்டேஷனில் 2 இருக்கும், 3 இருக்கும், அதெல்லாம் யூனிக் கேரக்டர் இல்லை ரைட். எப்போ வந்து பி பார்க்குறனோ அப்போ தான் ஃப்ரெஷ் பீஸாக ஒருத்தனை வந்து நான் வந்து அவனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பேன், அவனோட கவுண்டரை அப்டேட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெஷ்ஷாக ரைட். அப்போது பி ஈக்குவல் யூனிக் கேரக்டர் கவுண்ட். ஸோ பேசிக்கலி அவனோட ஃப்ரீக்வன்சி 1 இருந்துச்சு, முதல்ல அவன் ஃப்ரீக்வன்சி 1 மாறுது அப்படின்னா அப்போ ஒரு யூனிக் கேரக்டர் அவன் அப்டேட் பண்ணிடுறேன்னு அர்த்தம் ரைட். ஸோ யூனிக் கேரக்டர் நான் அப்டேட் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் நம்ம ஸ்டெப் 1ல் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி as long as it's valid, அதுக்கு அந்த வேலிடாக இல்லையா கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ட்ராக்கிங்லாம் பண்ணுறோம். சரி ஓகே, ஒன்ஸ் வி ட்ராக்ட் இட் ஓகே, விண்டோ நம்ம யூனிக் கேரக்டர் கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. வந்து நான் விண்டோ வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ஏற்றிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ என்னோட யூனிக் கேரக்டர் வந்து இஃப் ஓகே மை யூனிக் கவுண்ட் ஈக்குவல் டு கே ரைட், தென் math dot. So basically then what, maximum length equal to math dot max of previous maximum length minus n minus start plus 1 ரைட். நான் வந்து ஓகே என்னோட யூனிக் கேரக்டர் கே ஈக்குவல் டு நான் மேக்ஸில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்த்த மாதிரி until we lose unique character we have to slide. So I'm gonna slide right. So basically while my unique character count is greater than k right, basically my unique character count is greater than k, what I'm gonna do first, I'll update of course I'm gonna update the window frequency. So update window frequency. So basically what I'm going to do there, window frequency of input of right, input of basically my start pointer -a. இந்த -a போகிறது வேணால் எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் வந்து உங்கள் கவுண்ட் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ விண்டோ ஃப்ரீக்வன்சியை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போது அப்டேட் அதாவது ஒரு கேரக்டர் தொலைகிற வரையும் நம்ம அதை நவுத்திட்டே தான் இருக்கணும். இப்போ குறைச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் இஃப் இன்புட் ஆஃப் this particular starting point ஓட கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் பார்க்குறேன் ரைட். அப்படி 0 இருந்துச்சு அப்படின்னா தென் என்னோட யூனிக் கவுண்ட் வந்து நான் மைனஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நான் விண்டோ ஸ்டார்ட்டை நோச்சுப்பேன், முடிஞ்சு ரைட். ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன், ஏன்னா நான் பழைய மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த ஏ விட்டு தொலைஞ்சாதான் அடுத்த ஒரு சூப்பரான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதாவது until you lose one unique character you have to slide.
ஸோ அதான் சொல்லல when to shrink is very 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 important when it comes to sliding window. Expand வந்து until you find a valid window you keep on expanding, there is no big deal about it. But when to shrink அதுதான் ரொம்ப, ஏன்னா அது மினிமம் விண்டோவாக இருந்தால் அப்போ வந்து அது மினிமம் வர வரையும் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிகிட்டே இருப்போம். அது மேக்ஸிமம் விண்டோ லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்காக இருந்தாலுமே அப்போ அடுத்த ஒரு வேலிட் விண்டோ வர வரையும் இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான், ரைட்? ஸோ அப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இந்த இதுவும் முடிஞ்சு. ஸோ பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு இந்த வென் டு ஸ்ட்ரிங்க் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் வந்து இந்த வேல்யூ அப்டேட் பண்ணலாம். ஸோ தட் வில் பி a ப்ராப்பர் திங். ஸோ ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஸ்டெப் 2 அண்ட் திஸ் இஸ் ஸ்டெப் 3. You can rearrange it. I think it will still work. It's not a big deal. But then it is a good practice to have this kind of brain tuning in your mind. So so finally window n plus plus. இங்கே தான் இல்லை நீங்கள் வந்து இது ஒரு ஃபார் லூப்பில் கூட எழுதலாம், வாட் எவர், இட்ஸ் ஃபைன். ஸோ லாங்கஸ்ட் கே சப்ஸ்ட்ரிங் இஸ் ஓவர். ஐ திங்க் ஐ மேட் மை பாயிண்ட் வெரி கிளியர். சி கைஸ், கோட் அங்கங்கே இருந்தாலுமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட மைண்டில் வந்து அந்த இன்ட்யூஷன் மேப்பிங் வந்து பர்ஃபெக்டாக அமையணும். அப்போ தான் நீங்கள் கோட் நீட்டாக எழுத முடியும். இந்த கோடில் வந்து ஞாபகம் வச்சுக்கூடாது, லைக் மக்கில் அடிக்கிற வேலையே தேவையில்லை. உங்கள் மைண்டில் இந்த லாஜிக் கரெக்டாக அந்த லைக் மைல் ஸ்டோன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனா கூட அடிக்கலாம், ரைட்? சரி, ஓகே. ஸோ இப்போ கடைசி கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ பேசிக்கலி ஸ்லைடிங் விண்டோ வேரியபிள் சைஸ் விண்டோ சைஸ் அப்படின்னாலே இந்த கொஷின் தான் கிளாசிக்கல். லைக் எப்படி லீஸ்ட் காமன் ஆன்சஸ்டர் அடிக்கடி கேட்பாங்களோ அந்த மாதிரி இந்த மினிமம் விண்டோ சப்ஸ்ட்ரிங் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் வழக்கம் போல் பழைய கொஷின் இது ஈஸியாக தான் இருக்கும், ரைட்? நீங்கள் கரெக்டான இன்ட்ரெஸ்ட்டில் யோசிச்சிங்கன்னா இந்த கொஷின் ஈஸியாக போட்டுடலாம். பட் தென் இந்த கொஷின் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் லைக்லி இது இன்டர்வியூ கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த இன்டர்வியூ கேட்கும்போது யூ ஷுட் ஷைன் இட், திஸ் இஸ் யோர் டைம், யூ ஷுட் ஷைன் இட் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதாண்டா 1 நேரம் அடிச்சு தாக்கலான்ற மாதிரி இந்த கொஷின் கேட்டால் சும்மா புட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்ஸ் காட்டிடணும், ரைட்? சரி, ஓகே. ஸோ நான் எதுக்கு எதாவது சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்கலி அந்த பேட்டர்னுக்குனே தயாரித்த மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின் மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுத்துடுங்க. அண்ட் நம்ம நோட்ஸில் கூட அந்த மாதிரி கொஷின் தான் நான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ நம்ம இந்த மோர் பேஜஸ் லைக் இப்போ ஒரு சப் பேட்டர்னில் ஒரு 10 பேஜ் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லி கொஸ்டினாக இருக்கும். அதுக்கப்புறம் லெஸ் ப்ரையாரிட்டி கொஷின்ஸ் நான் அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். சரி, ஓகே. அவ்வளோதான், பேசாமல் கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ பேசி இந்த கொஷின் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க, ரைட்? லெட்ஸ் இப்போ மெயின் ஸ்ட்ரிங் வந்து லெட்ஸ் மேபி B C D A B, ஓகே, இப்படி கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வேலை என்னென்னா அந்த பேட்டர்ன் வந்து இப்போ ஏபிசியும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த சப்ஸ்ட்ரிங் ஸோ எந்த சப்ஸ்ட்ரிங்னாலே முடிஞ்சு இது வந்து மோஸ்ட் லைக்லி ஸ்லைடிங் விண்டோ தான் இருக்கும். விச் சப்ஸ்ட்ரிங், அதாவது விச் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் சைஸ் கே அப்படின்னா அது ஃபிக்ஸ்ட் விண்டோவாக இருக்கும். ஆனால் விச் சப்ஸ்ட்ரிங் கேட்குறதுனால மோஸ்ட் லைக்லி நம்ம எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் பார்க்கணும். எந்த சப்ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகுதோ, எந்த மினிமம்னா இப்போ எந்த ஸ்மாலர் சப்ஸ்ட்ரிங் கேன் மேட்ச் த கண்டிஷனாக மோஸ்ட் லைக்லி ஸ்லைடிங் விண்டோ வேரியபிள் சைஸ் தான், ரைட்? இதிலே நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா விச் மினிமம் சப்ஸ்ட்ரிங் தட் ஹேஸ் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இன் இட், அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி இப்போ வந்து இப்போ பி இருக்குது, பி வந்து பேட்டர்னில் இருக்கா, சரி, ஓகே, பி. அப்புறம் சி இருக்குது, சி பேட்டர்னில் இருக்கா, இருக்குது. ஆனால் டி இருக்குது, டி பேட்டர்னில் இல்லை, பட் ஸ்டில் நம்ம சப்ஸ்ட்ரிங் அப்புறம் நம்ம மீதி இருக்குது ஏ பார்க்க வரையும் நம்ம தேடிட்டே இருக்கணும். ஏ பார்த்துட்டோம், ஓகே. அப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் ஏபிசி 3மே இருக்குது. அப்போ இது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங், ரைட்? இந்த மாதிரி எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் பார்த்துட்டு அந்த இருக்கிறதுல எது வந்து ஸ்மாலஸ்ட் ஆன்சர் அதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சி வந்துடுச்சு, ரைட்? அப்போ இது ஒரு வேலிடான ஆன்சர், ரைட்? இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்த சப்ஸ்ட்ரிங் இங்கேருந்து ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேபி அதில் எப்படி ஸ்லைட் பண்ணுறோம் நம்ம யோசிப்போம். பட் தென் சும்மா ஆன்சர் சொல்கிறேன். வேறு ஏதாவது சிடிஏ பார்ப்பீங்க, பட் பி மிஸ் ஆகுது. அப்போ இது ஆனால் சிடிஏபி பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் இருக்குது டியோட சேர்த்து. அப்புறம் இங்கே பார்ப்பீங்க ஏபிசியும் இருக்குது ஆனால் டியோட சேர்த்து. அப்புறம் ஏபிசி மட்டும் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஏபிசி தான், ரைட்? ஸோ பேசிக்லி யூ நீட் டு ஃபைண்ட் தி மினிமம் சப்ஸ்ட்ரிங் தட் ஹேஸ் ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் பேட்டர்ன். இதுதான் பேசிக்கலி கொஸ்டின். ஆல் கேரக்டர்ஸ் மீன்ஸ் எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏஏபிசி அப்படின்ட்டாங்கன்னா அப்போ இங்கே இன்னொரு ஏ இருந்தால் தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும், ரைட்? ஸோ பேசிக்கலி அந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் மேட்ச் ஆகணும். மற்றபடி நீங்கள் மற்ற கொஸ்டினாக கேட்கலாம், பேசிக்கலி இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட் மேட்ச் ஆகுமா இல்லையா, இந்த கேரக்டர் ரேஞ்ச் A to Z தானா, அப்புறம் மேபி வேறு என்ன கேட்கலாம், இந்த ஆர்டர் முக்கியமாக. இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்து நான் ஏ பார்த்துட்டு பி பார்த்து சி தான் பார்க்கணுமா, இல்லை மாறி மாதிரி வந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் மாறி தான் வருது, பட் ஸ்டில் ஓகே. ஸோ மோஸ்ட் லைக்லி மாறி வந்தாலும் ஓகேன்னு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஷின், ரைட்? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் லைக் கொஷினுக்காக எனக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே.
இப்போ கொஷின் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. சரி, நம்ம வழக்கம் போல் ஸ்லைடிங் எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கலாம், ரைட்? சரி, எப்படி பார்த்தாலுமே நம்ம கடைசி கொஷின் அந்த லாங்குவேஜ் அக்கரன்ஸ் ஆஃப் அனக்ராம் நம்ம பார்த்துருப்போம். லைக் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன் வந்து மெயின் ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையானா அப்போ கண்டிப்பாக அந்த பேட்டர்னில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்றது நம்ம ஒரு இடத்துல எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும், ரைட்? அப்போ நம்ம மேப்போ ஒரு ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேட்டர்ன் வந்து ஏ ஒரு வாட்டி வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் டேக் ஏ 2 எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? ஏஏபிசி தான் பேட்டர்ன், ரைட்? அண்ட் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஏஏபிசின்னா அப்போ இது என்டையராக ஒன்றா தான் நமக்கு ஏஏபிசி கிடைக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் கடைசி ஆன்சர் வரும், ரைட்? சரி, ஓகே. ஸோ ஏ 2 வாட்டி இருக்குது அண்ட் பி ஒரு வாட்டி இருக்குது, சி ஒரு வாட்டி இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த பேட்டர்னில் ஒரு கேரக்டரும் இந்த பேட்டர்னில் இருக்கிற ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வருதுன்றது நம்ம ஒரு கவுண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் அரே மேப்பில் வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம் வைங்களேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம், சரி ஓகே, நான் எப்படி எனக்கு மேப் தேவைப்படும் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் மேப் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது வழக்கம் போல் நான் ஸ்டார்ட் எண்டிங்கை வச்சுக்கிறேன். அண்ட் வழக்கம் போல் நம்ம வந்து எண்ட் விண்டோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் until becomes valid, ரைட்? ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ஸ்லைடிங் நம்ம விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ண அப்போ அந்த விண்டோவில் இருக்க ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணணும், ரைட்? நம்ம கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நிறைய கொஸ்டினில் பார்த்துருக்கோம். அதாவது விண்டோ ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணால் தான் இந்த விண்டோ டக்குன்னு சொல்லிடலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மேப்லேயோ ஒரு அறையிலோ போட்டிங்கன்னா டக்குன்னு எத்தனை வாட்டி விண்டோவில் எத்தனை வந்துருக்குவா, பேட்டர்னில் எத்தனை வாட்டி வந்துருக்குவான்னு கம்பேர் பண்ணி டக்குன்னு முடிச்சு விட்டுலாம், ரைட்? சரி, ஓகே. இப்போ விண்டோ ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணணும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகே, வி ஹேவ் டு மெயின்டைன் விண்டோ ஃப்ரீக்வன்சி ஆஸ் வெல். சரி, ஓகே. இப்போ நான் எண்டு பேட்டர்ன் பார்க்குறேன், எண்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி, ரைட்? இதே மாதிரி விண்டோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ விண்டோ ஃப்ரீக்வன்சியில் சோஃபார் ஏ ஒரு வாட்டி வந்திருக்கு அண்ட் இந்த ஏவோட வேல்யூ இந்த 2ஓட பெருசாக இருக்குது. அதாவது விச் மீன்ஸ் லைக் பேட்டர்னில் இருக்கிற கவுண்ட்டோட நம்ம விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு வேலிடான ஒரு பேட்டர்னை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ பேசிக்லி இந்த பேட்டர்னில் இருக்கிற எல்லா கேரக்டர் வந்துச்சா இல்லையான்னு ட்ராக் பண்ணுறதுக்கு மேபி நம்ம ஒரு ட்ராக்கிங் கவுண்ட் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த பேட்டர்ன் லென்த் 4 அப்படின்னா மேபி இந்த மேட்ச் கவுண்ட் வந்து நம்ம வந்து லைக் இட்ஸ் பெட்டர் டு ட்ராக் இட், ரைட்? அதர்வைஸ் மேட்ச் ஆச்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ அப்போ இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி வந்து நான் ஏ ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ நம்ம விண்டோ ஃப்ரீக்வன்சி வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம ஒரு கேரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேட்ச் கவுண்ட் நான் வந்து 1 போட்டுக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. வழக்கம் போல் விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அண்ட் பி இருக்குது, பியும் ஒரு வாட்டி வந்திருக்கு. விண்டோ ஃப்ரீக்வன்சி B1 போட்டுக்கலாம், ரைட்? ஸோ பி ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ அப்போ மேட்ச் கவுண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் இருக்குன்னு அர்த்தம், 2 போட்டோம், ரைட்? இப்போ இங்கே தான் முக்கியம். சி வந்திருக்கு, ஓகே சாரி, சியும் இருக்குது. அப்போ சியும் ஒரு வாட்டி வந்திருக்கு. மேட்ச் கவுண்ட் வந்து 3 பார்த்துட்டோம், ரைட்? ஓகே, இப்போது டி பார்க்குறோம். ஆனால் டி வந்து பேட்டர்ன்லேயே இல்லை, ரைட்? ஆனால் பேட்டர்னில் இல்லைனாலுமே நம்ம விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட அல்காரிதம் படி நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் லைக்லி விண்டோ வந்து வேலிடாக வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எப்போ வேலிடு எல்லா கேரக்டர் மேட்ச் ஆனதான். சோஃபார் 3 கேரக்டர் தான் மேட்ச் ஆயிருக்கு, ஒன்றும் ஒரு பாக்கியில் இருக்குது, ரைட்? அப்போ நம்ம எல்லா கவுண்ட்டும், அதாவது நம்ம மேட்ச் கவுண்ட்டும் இந்த பேட்டர்ன்லேருந்து ஈக்குவல் ஆகிற வரையும் நம்ம வந்து விண்டோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் ஒரே வழி. ஸோ டி டம்மியாக இருந்தாலும் வர வழியில் நம்ம ஸ்லைட் இந்த சென்ஸ் லைக் விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணி போகணும். ஓகே, ஸ்லைட் ஒன்றும் பண்ணல, விண்டோ எக்ஸ்பேண்ட் தான் பண்ணுறோம். நான் விண்டோ எக்ஸ்பேண்ட்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஷ்ரிங்க் அப்படின்னா எண்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அர்த்தம். ஷ்ரிங்க்னா ஸ்டார்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அர்த்தம். ஸ்லைட் அப்படின்னா மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் அவர் கோட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் டியூன் பண்ணணும். சரி, ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்த ஐட்ரேஷன் போகிறேன். ஏ பார்த்துட்டேன். இப்போ வந்து ஏ கவுண்ட் இதோட கம்மி தான் இருக்குது. அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணிட்டோம். மேட்ச் கவுண்ட் வந்து இப்போ 4 ஆயிடுச்சு, ரைட்? அப்போ மேட்ச் கவுண்ட் பேட்டர்ன்லேருந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து இது வேலிட் விண்டோவாக ஏற்றுக்கலாம். ஸோ வேலிட் விண்டோ மீன்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஆன்சர் விச் இஸ் மினிமம் லென்த் விண்டோ, நம்ம மினிமம் லென்த் வந்து அப்டேட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ ஃபார் நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகுது, ஃபைன். லிட்டில் பிட் திங் நான் மறுபடியும் சொல்கிறேன், வேலிட் விண்டோ வரை அப்டேட் பண்ணுறது ஓகே. அந்த விண்டோ வேலிடா இல்லையா கண்டுபிடிக்க ட்ராக்கிங் வேரியபிள்ஸ்லாம் வச்சு ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மினிமம் லென்த் அப்டேட் பண்ணுறது கூட நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். பட் மறுபடியும் சொல்கிறேன், வென் டு ஷ்ரிங்க் இங்கே தான் ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ கொஷின்லேயே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க மினிமம் அப்படின்னா. அப்போ மோஸ்ட் லைக்லி நான் ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சா கூட இந்த வேலிட் விண்டோவே குறைச்சி பார்த்தாலும் இன்னும் வேலிடாக இருக்கா அப்படின்றத யோசிக்கணும். நம்ம முதல்ல இந்த ஸ்மாலஸ்ட் சபரே சம் கே ஈக்குவல் டு கே பண்ணோம் இல்லையா? இந்த வேரியபிள் சைஸ் விண்டோல வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்மாலஸ்ட்னு இருக்கும், ரைட்? அப்போ நம்ம வந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்ம ஒரு சபரே கண்டுபிடிச்சா கூட ஷ்ரிங்க் பண்ணி இன்னும் அது இன்னும் வேலிடான்னு செக் பண்ணிட்டே இருந்தோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம், ரைட்?
சரி ஓகே. இப்போது நம்ம இதில் எடுத்துப்போமே. இப்போது இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்திங்கன்னா ஏபிசிடி இருக்குது. இப்போது மோஸ்ட் லைக்லி லெட்ஸே நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சுங்க, கொஞ்சம் மேபி ஒரு டிஃப்ரெண்ட் அட் எனி சம் பாயிண்ட் இந்த மிடில் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் நம்ம வேலிட் விண்டோக்கு சம்மந்தமே இல்லாத சில கேரக்டர் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை ஷிங்க் பண்ணுறதுல தப்பே இல்லை, ரைட்? இப்போ லெட்ஸே என்னோட பேட்டர்ன் வந்து ஏபிசி தான். பட் தென் நான் வந்து நான் விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் இசட் இருக்குது, டி இருக்குது, எஃப் இருக்குது, சம்மந்தமே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் தான் பி ஆரம்பிக்குது, ஏ ஆரம்பிக்குது, அப்புறம் தான் குணா வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி ஓகே. அப்போ தான் செந்தில் வந்தானா வாட்டவர். சரி ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் இங்கே தான் இருக்கும், நான் எக்ஸ்பேண்ட் பண்ணினே இருக்கேன். இங்கே தான் எனக்கு வேலிட் விண்டோவே கிடைக்குது, ரைட்? ஆனால் இவ்வளோ பெரிய விண்டோக்கு அப்போ தான் வேலிட் விண்டோ கிடைக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் தேவையில்லாத கேரக்டர்ஸ். அப்போ இவனெல்லாம் நம்ம எப்படி ஷிங்க் பண்ணலாம்? ஸோ நம்ம ஷிங்கிங் லாஜிக் ஒன்று வச்சுக்கணும், ரைட்? நம்ம ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சா கூட ஷிங்கிங் லாஜிக் பண்ணி இப்போ நான் இது தேவையில்லை எல்லாம் ஷிங்க் பண்ணி விட்றலாம். இவனெல்லாம் ப்ரூன் பண்ணி ஷிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அப்புறம் அழகுங்கன்னு கண்டுபிடிச்சி வேல்யூ வந்து அப்டேட் பண்ணலாம், ரைட்? சரி ஓகே. அப்போ ஷிங்கிங் லாஜிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் எதுவுமே தேவையில்லாத கேரக்டர் இருந்துச்சுன்னா அவனை ரிமூவ் பண்ணுறது, ப்ரூன் பண்ணிடலாம். தட் இஸ் நாட் அ பிக் டீல், ஓகே? ஆனால் இன்னொரு ட்ரிக்கி சினாரியோ இருக்குது. இந்த சின்ன நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம நோட்ஸ். இதெல்லாம் நம்ம இந்த கைஸ் யாராவது நோட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ட்ரிக்கி சினாரியோ வந்து நீங்கள் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சரி ஓகே. ஸோ இந்த இன்னொரு ட்ரிக்கி சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த வேறு ஓகே. ஸோ ஓகே, இப்போ இன்னொரு ட்ரிக்கி சினாரியோ என்ன அப்படின்னா, லெட்ஸே நம்ம பேட்டர்ன் கவுண்ட் வந்து லெட்ஸே ஏ வந்து 2 வாட்டி வந்திருக்கு, ஓகே? பி ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, சி ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து இப்படி இருக்குது. இப்போ வாட் இஃப் நான் கண்டுபிடிச்ச அந்த வேலிட் விண்டோவில் நிறைய ஏ பார்க்குறேன், ஓகே? அப்புறம் பி பார்க்குறேன், சி பார்க்குறேன், அப்புறம் டி பார்க்குறேன். ஸோ பேசிக்லி இதுதான் நம்ம வேலிட் விண்டோ. நம்ம ஸ்டார்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே தான் என்னோட வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ கவுண்ட் இந்த ஏயோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரிங், அதாவது நம்ம விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இருக்குது, விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஸ்ட்ரிங். ஸோ பேசிக்லி நம்ம விண்டோ ஃப்ரீக்வன்சி வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சியோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதுவும் தேவையில்ல தானே? அப்போ இதுவும் ஒரு ட்ரிக்கி சினாரியோ. ஸோ நான் இப்போ எந்தெந்த லாஜிக்லாம் ஷிங்க் பண்ணலாம்? சம்மந்தமே இல்லாமல் விண்டோ, அதாவது பேட்டர்ன்லேயே இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கானா அவனுக்கு கண்ணை மூடி தூக்கிடலாம். பேட்டர்னில் இருக்கிற கேரக்டர் இருந்தால் கூட அவன் கவுண்ட் என்ன வச்சு அந்த கவுண்ட் வச்சு கூட நம்ம டிசைட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கவுண்ட் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கிற இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்டோட பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ இவனை தூக்கணும். இவனை தூக்கிட்டு மறுபடியும் விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம செக் பண்ணணும், ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஷிங்கிங் லாஜிக். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஷிங்கிங் லாஜிக் தவிர வேறு எந்த ஷிங்கிங் லாஜிக் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம பண்ணதான் அதே பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி நம்ம வந்து விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் until it's valid. நம்ம விண்டோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், ரைட்? அண்ட் செகண்டு we have to shrink the window, ஓகே? அண்ட் parallelly we have to until it's valid. நம்ம வேலிடேட் எப்படி செக் பண்ணுவோம்? அந்த மேட்ச் கவுண்ட் வந்து பேட்டர்ன் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும், ரைட்? ஸோ when match count is equal to pattern length, then update minimum length variable. பேசிக்கலி அவரோட ஆன்சர் வேரியபிள், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கோடாக மாற்றினீங்கன்னா முடிச்சு விட்டுடலாம். ஸோ கோடு கூட ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். கோட் ரொம்ப சிம்பிள் கைஸ். ஸோ பேசிக்கலி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது அந்த எந்த சப்ஸ்ட்ரிங். ஸோ எப்பவுமே வந்து லென்த்து அப்டேட் பண்ணாலும் ஓகே, இல்லை சம்டைம்ஸ் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே எடுத்துப்போமே. லெட்ஸே அந்த ஸ்ட்ரிங்கே கேட்குறாங்க, we have to return that particular string which is the minimum window string, அதே கேட்குறாங்க, ஓகே? சரி ஓகே. இப்போ இதுக்கான ஸ்மாலஸ்ட், லெட்ஸே இதுக்கான கொஷின் வந்து மேபி ஸ்மாலஸ்ட் கெட். So basically get smallest window, right? So basically நமக்கு வந்து 2 கொஷின் வந்துட போகுது, string main string and string pattern, right? சரி ஓகே. ஸோ இப்போ வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்கலி பேஸ் கண்டிஷன்ஸில் தானே, இஃப் pattern length is greater than string length, then there is nothing to return, maybe return null or return null string, whatever, right? Or return -1. நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் கொஸ்டின் நீங்கள் முதல்ல கேட்டுக்கலாம், ரைட்? சரி ஓகே. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இப்போ 2 ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இப்போ கொடுத்துருக்க லென்த் வந்து A to Z ஆர் மேபி A to 0 to 250 கேரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்கி ஏதோ லிமிட் சொல்லிட்டாங்க அப்படின்னா then you can create 2 frequency array, right? So basically I can create 2 frequency array int. ஸோ பேசிக்கலி அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 2 ஃப்ரீக்வன்சி அரே தேவைப்படும் பேசிக்கலி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ அப்போ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணலாம், இன்ட் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து விண்டோ ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப்
size 256, right? And அதே மாதிரி நம்ம பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அரே. ஸோ நான் வந்து சூடோ கோட் இப்படி நீட்டாக இது ஜாவா ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரிக்காகவே எழுதுறேன். நமக்கு என்னென்ன வேரியபிள்ஸில் தேவையோ அதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி we need integer window frequency, pattern frequency plus start pointer, start equal to 0 தான் இருக்க போது, end equal to 0 தான் இருக்க போது. Then what else we need நம்ம ஃபைனலாக ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ மேபி நம்மளோட ஆன்சர் ஸ்டார்ட்னு வச்சுக்கலாம். ஆன்சர் ஸ்டார்ட், ஆன்சர் எண்ட். ஸோ பேசிக்கலி we can finally return a substring. இந்த மெயினில் substring வந்து இந்த ரெண்டு பேரம் இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் இந்த இண்டெக்ஸ் எண்டு கொடுத்தா நமக்கு இதுக்கான ஸ்ட்ரிங் கிடச்சிரும். சிம்பிள் லாஜிக், ரைட்? வேறு எதாவது நமக்கு தேவைப்படுதா? அந்த மேட்ச் கவுண்ட் அவ்வளோதான். மற்றபடி மேபி பேட்டர்ன் லென்த் அது நம்ம p.l போட்டெல்லாம் வந்துடும். ஸோ பேசிக்கலி இதுதான் நமக்கான தேவையான வேரியபிள்ஸ். அகெயின் ஹேண்ட்ரைட்டிங் முக்கியம் இருந்தாலும் பரவாயில்ல, we can get in need handwriting in detail notes. We just have to understand the code and the way we think and the way we write the code, right? சரி, ஓகே. ஸோ வழக்கம் போல் we can increase the loop and start the pointer. So basically for maybe e equal to 0, e less than string main string dot tail, and then e plus plus. Basically we are going to keep on increase the expand the window, right? சரி, ஓகே. இப்போ இங்கே வந்து இனிஷியலாக சரி, ஓகே. ஸோ இப்போ நான் விண்டோ ஃப்ரீக்வன்சி பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சினா கைஸ் நான் முன்கூட்டியே பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணுறதுக்கான கோட் பல வாட்டி நம்ம எழுதிட்டோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ரிப்பீட் இட். ஸோ பேசிக்கலி பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி பேசிக்கலி பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சின்ற அறையில் ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்றதுக்கான கவுண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணியாச்சு, ரைட்? அது வந்து பிகோ ஆஃப் பேட்டர்ன் லென்த்லேயே பண்ணி முடிச்சிடலாம், ரைட்? சரி, ஓகே. இப்போ அடுத்து இது ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆரம்பித்த உடனே நான் இப்போ விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? விண்டோ ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணோம், ரைட்? ஸோ பேசிக்கலி we are going to update window frequency of string of basically plus plus. We are updating the window frequency basically, right? சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன செக் பண்ணணும்? இப்போது அதாவது நம்ம புதுசாக பார்த்த கேரக்டரோட கவுண்ட் வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்டோட சின்னதாக இருக்குது அப்படின்னா அவள் மேட்ச் கவுண்ட் ஏறிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். ஸோ பேசிக்கலி யூ நீட் டு மேக் ஷூர் தட் our window frequency count of the current character, right, is maybe less than or equal to pattern frequency count of the current character. Basically current character is like that endo and the end pointer எங்க இருக்கோ அந்த கேரக்டர் தான். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா then we can directly increase the count, right? இது போக வேறு ஏதாவது நமக்கு தேவைப்படுமா? சரி, பாருங்க. இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரிக்கி கேஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சியில் 0 இருக்கும், விண்டோ ஃப்ரீக்வன்சியில் 0 இருக்கும், ரைட்? இங்கே நம்ம லெஸ் தான் ஈக்குவல் டு போட்டிருக்கனால அது எல்லா 0 உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு 0 செக் வச்சுக்க வேண்டியதான். ஸோ பேசிக்கலி இது ட்ரூவாக இருக்கணும். ப்ளஸ் நம்மளோட பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சியோட கவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் எலிமெண்ட்டோட கவுண்ட். கைஸ் இங்கே எஸ் ஆஃப் இன்றது கரண்ட் எலிமெண்ட், ரைட்? இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், ஆர் மேபி கிரேட்டர் தென் 0 இருக்கணும். வாட் எவர் யூ கேன் புட் இட். ஓகே, நாட் ஈக்குவல் டு 0ன்றது தான் ப்ராப்பரான நல் செக். யூ கேன் புட் வாட் எவர், ரைட்? சரி, நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். சரி, ஓகே. போட்டுட்டு நீங்கள் வந்து இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேட்ச் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ பேசிக்கலி நான் மேட்ச் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ரைட்? சரி, ஓகே. மேட்ச் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பேசிக்கலி நம்மளோட மேட்ச் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், ரைட்? ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் இஃப் pattern length equal to match count, then we found a valid window, right? அதாவது இப்போதைக்கு valid window இருக்குது, right? சரி, ஓகே. We found a valid window now. Then basically we need to update the window size, but before that we need to write the shrinking logic. Okay, shrinking logic நான் ரெண்டு மெயின் சினாரியோ சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து நம்ம தேவையில்லாத கேரக்டர், அதாவது அந்த நம்மளோட விண்டோ ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஷிங்கிங்னா பேசிக்கலி வேணும்னா இன்க்ரீஸ் எஸ் ப்ளஸ் ப்ளஸ், ரைட்? அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்க அந்த எந்த கேரக்டர்ஸுமே பேட்டர்ன்லேயே இல்லை அப்படின்னா அவனெல்லாம் தூக்குறதா பெட்டர், ரைட்? அதான் தட் இஸ் லைக் ஆப்வியஸ் வே டு ஷ்ரிங்க் தி விண்டோ. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்?
பேசிக்கலி we are shrinking மீன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பாயிண்டர் மூவ் பண்ணிட்டே இருப்போம். அதாவது விண்டோ பாயிண்டர் ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த வேலிட் விண்டோவில் தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் நம்ம ஷ்ரிங்க் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம், ரைட்? அதாவது நம்ம ஒரு வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பாயிண்டர் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே தேவையில்லாத கேரக்டர்ஸ் எதுவோ அதெல்லாம் நம்ம வந்து ஷ்ரிங்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுக்கு ஒரு லூப் சின்ன வைல் லூப் தேவைப்படுது, ரைட்? சரி, ஓகே. ஸோ அப்போ வந்து நான் அதான் செக் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி என்னோட விண்டோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்டர், ரைட்? இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டிங் பாயிண்டர் வந்து பேசிக்கலி இஃப் இட் ஓகே லெட்ஸ் ரைட் தி ஓகே. ஸோ பேசிக்கலி நம்மளோட பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சியோட பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்டர், ரைட்? அதாவது நம்ம அந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் நம்மளோட வேலிட் விண்டோ கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? இந்த கேரக்டர் வந்து பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி, இந்த கேரக்டர் தான் ஸ்டார்ட் ஆஃப். ஸோ பேசிக்கலி இந்த கேரக்டர் தான் இது, ரைட்? இதோட கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த கேரக்டர் பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சியில் இல்லை, ஈக்குவல் டு 0னா விச் மீன்ஸ் அது கவுண்டே இல்லைன்னு அர்த்தம், ரைட்? இது இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் ஊற்றலாம், தப்பே இல்லை, ரைட்? சரி, ஓகே. இப்போ இது ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் ஸ்டிக்கிங் வச்சு சொன்னாங்க. அது என்னது அப்படின்னா, நம்மளோட விண்டோ ஃப்ரீக்வன்சியோட கவுண்ட் இருக்கு இல்லையா? நம்ம விண்டோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இருந்துச்சுன்னா, ஏன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஏபிசி இருக்கு. என்னோட பேட்டர்ன் ஏபிசி தான். என்னதான் இந்த ஏ வந்து வேலிட் விண்டோவில் ஏ இருந்தாலுமே, ஆனால் அதோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது தேவையில்லாத கேரக்டர் தான், ரைட்? இதை ப்ரூவ் பண்ணுறதும் புதுசு எடுத்தணும். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா then you can safely increase start plus plus, right? start plus plus நீங்கள் பண்ணிடலாம். பட் தென் ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங் விண்டோ இங்கே தான் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இதை நவுத்துறீங்க, விச் மீன்ஸ் யூஆர் அப்டேட்டிங் த விண்டோ. அப்போ அந்த அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோ ஃப்ரீக்வன்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும், ரைட்? அப்போ நீங்கள் விண்டோ ஃப்ரீக்வன்சி எப்படி அப்டேட் பண்ணலாம்? லைக் இஃப் பேசிக்கலி ஸோ இது ரொம்ப முக்கியம், அப்டேட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் வந்து விண்டோ ஃப்ரீக்வன்சி வந்து எஸ் ஸ்டார்ட் மைனஸ் இது பண்ணுறீங்க. பட் இங்கே ரொம்ப முக்கியம், நீங்கள் இதை அப்டேட் பண்ணும்போது இது வைல் லூப்பில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பாட்டு சல்லுன்னு குறைச்சிடக்கூடாது, ரைட்? ஏன்னா ஈக்குவல் டு 0 ஆகும் உள்ள போது, ஆனால் குறைஞ்சிருது. ஏன்னா நம்ம இங்கே ஆர் கண்டிஷன் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து மேக் ஷோர் தட் நீங்கள் இந்த விண்டோ ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணுறதுக்கும் தனி இஃப் செக் வச்சுக்கோங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு அது பாட்டு, அதாவது ஒரு ஏ தான் நம்ம குறைக்கணும், அது பாட்டு இருக்கிற எல்லா ஏயும் குறைச்சிருச்சுன்னா அப்போ அதுக்கு நம்ம ஒரு செக் போடணும், ரைட்? ஸோ அந்த செக், அதாவது இங்கே என்ன கண்டிஷன் போட்டீங்க, இங்கே என்ன செக் போட்டிங்களோ அதே செக் தான் நீங்கள் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, ரைட்? ஸோ பேசிக்கலி இஃப் as long as window frequency start count is greater than pattern frequency of start count, then only update the window frequency, right? And then வழக்கம் போல start plus plus. So basically இது ஒரு சேஃப்டி செக் தான், ஓகே? இல்லை நீங்கள் இதே கோடை கூட இன்னும் நீங்கள் இன்டெலிஜென்ட்டோட எழுதலாம். நான் மொத்தமாக எனக்கு என்ன மைண்டில் தோணும் எழுதுறேன். இட்ஸ் அப் டு யூ. பேசிக்கலி நீங்கள் ஒரு கோட் எழுதும் போது நீங்கள் யூ ஷுட் ரிமெம்பர், ஓகே இது ஸ்மால் வைல் லூப்பில் ஓடுது, இது ஓடிட்டே இருக்கும். அப்போ வந்து ஓகே அப்போ இருக்கிற ஏதாவது குறைச்சிட போகுது, அப்போ ஏதோ சேஃப்டி செக் போடுவோமே அப்படின்னு போட்டுக்கலாம், தப்பு இல்லை, ரைட்? சரி, ஓகே. ஸோ பேசிக்கலி சிங்கிங் விண்டோ லாஜிக் வந்து தரமாக முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, கல்யாணம் தான் அந்த மாதிரி. ஸோ அப்புறம் என்ன, நம்ம வந்து மெயின் மினிமம் லென்த் அப்டேட் பண்ண போகிறோம், ஆர் அந்த ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆன்சர் என்டம் வந்து அப்டேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ பேசிக்கலி நம்மளோட விண்டோ லென்த் ஈக்குவல் டு end minus start plus 1, right? And so basically if window length is less than the last min length, which means we need to update the min length, right? So which means we need to update the min length equal to window length. Update பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ இந்த விண்டோவில் ஸ்டார்ட் என்னது, லைக் யூ ஜஸ்ட் நீட் டு அப்டேட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட், ரைட்? ஸோ பேசிக்லி and start equal to start and end equal to end. இதை நீங்கள் அப்டேட் பண்ணிடுறீங்க, ரைட்? அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக ரிட்டர்ன் s dot substring of start, answer end, ரைட்? முடிஞ்சு, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த மினிமம் லென்த் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா
ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இது ரெண்டு வச்சு கூட நீங்கள் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது எண்டு மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இட் லுக்ஸ் நீட். ஸோ வாட் எவர் இட்ஸ் ஃபைன். சம் லாங்குவேஜ் வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கணும். சம் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் லென்த் கொடுத்தீங்கன்னா அந்த லென்த் வரையும் ஐட்டர் பண்ணிக்கும். விச் எவர் இஸ் ஃபைன். பட் அல்டிமேட்லி இதுதான் ஓவரால் கோடுக்கான சொல்யூஷன், ரைட்? ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுட்டீங்க? ஒரு ஸ்மாலஸ்ட் ஆர் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் சபர் எப்படி கேட்டாலுமே ஸ்லைடிங் விண்டோ வச்சு நல்லா தரமாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ பேசிக்கலி யூ நீட் டு எக்ஸ்பேண்ட் த விண்டோ until it's valid, and then for checking the validity, what are the variables you need to track. Second, syncing logic, and third, update the result. See, இதுதான் வந்து பேசிக்கலி இதுதான் ரொம்ப ரொம்ப ஹை லெவலான ஒரு ஸ்டெப்ஸ். இதை வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி சால்வ் பண்ணிடணும், ரைட்? ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம பார்த்து எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஸ்ட்ரிங் ஆன்சர், எந்த சப்ஸ்ட்ரிங். ஸோ பேசிக்கலி நீங்கள் எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் ஐட்டேட் எடுக்கிறதுக்கு என்ன எடுத்துரும். அப்புறம் ஒரு ஸ்டெப்பையும் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துரும். ஸோ ஓவரால் என்ஸ்கர் ஈஸியாக எடுத்துரும், ரைட்? இப்போ நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் விண்டோ ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணி அப்புறம் நீங்கள் ஒரு சப்ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணால் கூட இட் வில் டேக் n², ரைட்? அப்போ எப்படி தான் வந்து ஸோ இந்த n² ப்ராப்ளமை நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி எண்ணிலே முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோ எல்லாத்துக்கும் காமனான டைம் காம்ப்ளெக்சிட்டி. நான் ஏன் ஒரு டைம் காம்ப்ளெக்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினச்சேன். ஏன்னா இப்போ ஸ்லைடிங் விண்டோவில் எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டேன், உங்களுக்கு பிக் ஆஃப் தான் தெரியும். பட் தென் அது ஏன்றது ஒரு நான் அண்டர்ஸ்டாண்டிங் நான் மீனிங் சொல்கிறேன்னு. இப்போது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் விண்டோ எடுத்துட்டிங்கன்னா விண்டோவில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு கேரக்டர் உள்ளே வரும், ரைட்? நீங்கள் ஷ்ரிங்க் பண்ண ஒரு கேரக்டர் வெளியில் போகும். ஸோ எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வாட்டி உள்ளே வந்திருக்கும், ஒரு வாட்டி வெளியில் போயிருந்திருக்கும். ஸோ ஈவன் இந்த வேர்ஸ்ட் கேஸ் எல்லா கேரக்டர் வாட்டி உள்ளே வந்திருக்கும், எல்லா கேரக்டர் வாட்டி வெளில போயிருக்கும். ஸோ எல்லா கேரக்டர் உள்ள வரதுக்கு என்ன எடுத்துக்கலாம், எல்லாமே வெளில போய் என்ன எடுத்துக்கலாம். ஸோ ஈவன் இந்த வேர்ஸ்ட் கேஸ் இஸ் 2n தான், ரைட்? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்பவுமே பிக் ஆஃப் n தான். நீங்கள் ஸ்லைடிங் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பழைய ரிசல்ட் வச்சுட்டு புது ரிசல்ட் இப்படி அப்டேட் பண்ணுறீங்க. ஒரு கேரக்டர் உள்ள வருது, ஒரு கேரக்டர் வெளியில் போகுது, அவ்வளோதான். மறுபடியும் இந்த ரீகம்புட்டேஷன் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ரீகம்புட்டேஷன் உங்களுக்கு தேவையில்லை. லைக் ஆல்ரெடி இட்ஸ் ப்ரீ கம்ப்யூட்டட். ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங்கோட ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ், ரைட்? ஸோ இதனால் எல்லாத்துக்கும் பிக் ஆஃப் என்ன இதோட ஸ்லைடிங் வந்து அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கொஸ்டினும், அதாவது நம்ம 3 கொஸ்டின் வந்து ஃபிக்ஸ்டில் 3 கொஸ்டின் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், வேரியபிள்ஸில் 3 கொஸ்டின் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். 6மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போக லைக் அப்போ இதிலே வந்து நமக்கு 3 பேஜுக்கான ப்ராப்ளம் நோட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், ரைட்? இது போக ஒரு 3 ப்ராப்ளம் நோட்ஸ் கிரியேட் பண்ணால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கொஸ்டின் நம்ம ஸ்லைடிங் நோட்ஸோட பார்த்தீங்கன்னா தரமாக ரிவைஸ் பண்ணலாம், எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் திஸ் வில் பி த பெஸ்ட் லேர்னிங் மெத்தட் இன் மை ஒப்பீனியன். ஓகே, ஸோ யா, பை.